குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973. அந்த செக்ஷன் 106ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதான் 110ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 110ஐ பொறுத்தவரை 3 ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயில் பாண்ட் எழுதி கொடுக்கணும் சார். அந்த பெயில் பாண்ட் யாருக்கு எழுதி கொடுப்பாங்கன்னு சொன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் ஒரு 75 இருக்கு. இந்தியன் போலீஸ் ஆக்ட் 1888ல சொல்லப்பட்டிருக்கிற 75 படி ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் போலீஸ் நார்மலா சொல்லுவாங்க, இவர் மீது ஒரு 75 ஒண்ணு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு 160 ஒண்ணு போடுங்க சொல்லுவாங்க. இது போலீஸ் ஸ்டேஷன்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். 75 போடுறாங்கன்னு சொன்னா அது ஹேபிச்சுவல் அஃபண்டர். அவர் தொழிலே திருடுவது, அவர் தொழிலே வழிப்பறி செய்வது, அவருடைய தொழிலே பாத்தீங்கன்னா கொள்ளையடிப்பது, இந்த மாதிரி ஒரு திருடராக இருக்கும் பட்சத்தில் அவரிடம் 3 ஆண்டுகள் வரை எந்த ஒரு சம்பவத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்பதற்காக ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க. அண்டர் செக்ஷன் 110 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ படி, அண்டர் செக்ஷன் 110 சப் கிளாஸ் 1 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி ல சொல்றாங்க, திருட்டு பொருள் என்று தெரிந்து அதை வாடிக்கையாக வாங்கி விற்பவர் இருக்கிறார். அது திருட்டு பொருள்னே தெரியும். He knows very well that property which will be stolen. அது திருட்டு பொருள் என்று தெரிந்தே ஒரு நபர் அதை பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னால், அது வாடிக்கையாக அசோசியல் திருடர்கள்லாம் பாத்தீங்கன்னா திருடிட்டு கரெக்டா குறிப்பிட்ட ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் சேல் பண்ணுவாங்க. அது போன்ற நபர்களிடம் 3 ஆண்டுகள் நீங்கள் திருட்டு பொருள் என்று தெரிந்தே வாங்குகின்ற திருட்டு பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு எழுதி வாங்கலாம். அந்த 3 வருஷத்துக்குள்ள அவர் திருட்டு பொருள் எதுவும் வாங்கக்கூடாது. அதையும் மீறி வாங்கினார்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அண்டர் செக்ஷன் 110 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி, கிளாஸ் சியை பொறுத்தவரை ஒரு ஹேபிச்சுவல் ஒரு தெப்ட்ல ஈடுபடுறார் ஒரு திருடர், அவருக்கு ஹார்பரிங் பண்றாங்க பாருங்க. இந்த ஹார்பரிங் யார் பண்றாங்களோ அவர்களிடமிருந்து அல்லது அவர்களுக்கு அசலிம் பண்ணுவாங்க, தஞ்சம் அளிப்பார்கள், அல்லது திருட்டு பொருளை மறைத்து வைப்பதற்கு கன்சீல்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாரா பண்ணாங்கன்னா ஹேபிச்சுவலி ப்ரொடெக்ட்ஸ் பாதுகாக்கிறாங்க, அல்லது ஹார்பர்ஸ் அவங்களுக்கு புகலிடம் அளிக்கிறாங்க அந்த திருடர்களுக்கு, அல்லது அவர்களுக்கு உதவி செய்தல், திருட்டு பொருளை பதுக்கி வைப்பதற்கு மறைத்து வைப்பதற்கு உதவி செய்தல், அல்லது அந்த பொருட்களை டிஸ்போஸ் பண்றது, அந்த திருட்டு பொருளை மறைத்து வைத்து அல்லது விற்பனை செய்வதற்கு உதவி செய்கின்றவர். இவர்களிடமிருந்து சீட்டிங்கோ ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியே திருடர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் சரி, திருட்டு பொருளை மறைச்சு வச்சாலும் சரி, அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் உதவி செய்தாலும் அதை விற்பதற்கு உதவி செய்கிறவர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடமிருந்து செக்யூரிட்டி எழுதி வாங்கலாம். ஐ மீன் பாண்ட் எழுதி வாங்க முடியும். 3 வருஷம் வரல நீங்க திருடர்களுக்கு வழக்கமான ஹேபிச்சுவல் அஃபண்டர் இருப்பான் பாரு திருடன், அவர்களுக்கு பாதுகாப்பும் அளிக்கக்கூடாது, அவர்களுக்கு தஞ்சமும் அளிக்கக்கூடாது, அசலிங் பண்ணக்கூடாது. நீங்க திருட்டு பொருளை மறைச்சு வைக்கிறதுக்கு அந்த வேலையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த திருட்டு பொருளை சேல் பண்ணி கொடுக்க கூடாது, அல்லது சேல் பண்ணி கொடுப்பதற்கு உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டை எழுதி வாங்குவாங்க. அப்ப 3 ஆண்டு காலம் வரை திருடர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதோ அல்லது அவர்களுக்கு உதவி தஞ்சம் அளிப்பதோ அல்லது திருட்டு பொருளை மறைத்து வைப்பதற்கோ அல்லது விற்பனை செய்வதற்கு உதவி செய்வதையோ எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்ட் எழுதி வாங்குவாங்க. அண்டர் செக்ஷன் 110 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி படி. கிளாஸ் டி இந்த குழந்தை பிடித்தல் சொன்னா கிட்னாப்பிங்,
அப்ப கிட்னாப்பிங் நாம எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் என்ன சொன்னா கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப கிட்னாப்பிங்க்கு என்ன வயசு தீர்மானிச்சிருக்கிறாங்க? இது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க சார். அப்டக்ஷனுக்கும் கிட்னாப்பிங்க்கும் என்ன வித்தியாசம்? யாராவது சொல்ல முடியுங்களா சார்? அப்டக்ஷனுக்கும் கிட்னாப்பிங்க்கும் என்ன வித்தியாசம்? அண்டர் செக்ஷன் 363 ஐபிசில என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? கிட்னாப்பிங்னா என்ன வயசு இருந்தா அது கிட்னாப்பிங், என்ன வயசு இல்லைன்னா அது கிட்னாப்பிங் கிடையாது. ஐபிசில தெளிவா சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். சார் சார் கிட்னாப்பிங் அப்படின்னா 18 வயசு கீழே உள்ள கேர்ள், 16 வயசு கீழே உள்ள பாய். கிட்னாப்பிங் சொன்னா 18 வயசுக்கு குறைவா இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் 16 வயசுக்கு கீழே. இதுல அண்டர் செக்ஷன் 363 ஏவ்ல தான் நிறைய கேசஸ் போடுவாங்க. ஏன்னா அங்க கிட்னாப்பிங் ஆர் மெய்மிங் எ மைனர் ஃபார் பர்பஸ் ஆஃப் பெக்கிங். அதே போல 364 ஏவ்லையும் கேஸ் நிறைய போடுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா அது கிட்னாப் என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேன்சம் இருக்கிறதா? 364 ஏவ்ல வந்து ரேன்சம் இருக்கிறதான்னு சொல்லுவாங்க. இதே ரேன்சம் ஒரு வார்த்தை ஐபிசில 302ல எந்த இடத்துல வரும்? யாராவது சொல்ல முடியுங்களா? பணத்துக்காக கொலை செய்யறாங்க, அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? ஏன்னா 364 ஏ சொல்லுது கிட்னாப்பிங் ஃபார் ரேன்சம். அதே போல நீங்க மர்டர் பண்றாங்க, அந்த மர்டர் பண்றாங்கன்னு சொன்னா பணத்துக்காக கொலை பண்றாங்க இல்லைங்களா? அப்ப அது எந்த செக்ஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க? அண்டர் செக்ஷன் 110 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல சொல்றாங்க, ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டருக்கு அவர் வந்து தொடர்ந்து இது மாதிரி ஹேபிச்சுவல் அஃபண்டர் வந்து அந்த திருடு வேலையோ அல்லது நைட்ல வீடு பூந்து திருடுவதோ அல்லது ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸோ எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க கிளாஸ் ஏவில். கிளாஸ் பில வந்து திருட்டு பொருள்னு தெரிஞ்சே நீங்க வாங்கக்கூடாது. வாடிக்கையா யார் வாங்குறாரோ, அதாவது ஸ்கிராப் வச்சிருப்பாங்க பாருங்க, பழைய இரும்பு கடைக்காரங்க இவங்கெல்லாம் வாங்குவாங்க. இந்த பானை இருப்பாங்க பாருங்க, அதாவது அடகு கடைக்காரங்க, இவங்க அந்த தங்க நகை ஆபரணங்கள்லாம் வாங்குவாங்க, அவங்க கிட்ட நம்ம எழுதி வாங்குறது. கிளாஸ் சில பாத்தீங்கன்னா இந்த திருடர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கூடாது, அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்க கூடாது, திருட்டு பொருள்லாம் மறைச்சு வைக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடாது அல்லது விற்பனை செய்வதற்கும் உதவி செய்யக்கூடாது. கிளாஸ் பில சொல்றாங்க குழந்தை பிடிக்கிறத பத்தி சொல்றாங்க. அப்ப நீங்க 363 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப என்ன ஏஜ் ஃபேக்டர் வந்து அங்க டிட்டர்மைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அல்லது 16 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை, இவர்களை எல்லாம் கடத்தி விட்டார்கள் என்று சொன்னால் அது கிட்னாப்பிங் என்ற அர்த்தம். அப்டக்ஷன் என்று சொன்னால் 18 வயசுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணையோ 16 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆணையோ அதுக்கு பேர் அப்டக்ஷன். போறாங்கன்னு அர்த்தம். சில பேர் வந்து மிரட்டி பணம் பறிப்பாங்க. இந்த 384 கேஸ் போடுவாங்க பாருங்க ஐபிசில போலீஸ் ஸ்டேஷன்ல, அதையெல்லாம் மிரட்டி பணம் பறித்தல் அல்லது ஏமாற்றுதல் அல்லது சொத்து அழித்தல் 426 12th சாப்டருக்கு பாருங்க. ஸ்டாம்ப் எதிராக, முத்திரைத்தாளுக்கு எதிராக, பேங்க் நோட்ஸ் எதிராக செயல்படக்கூடிய குற்றங்கள் சாப்டர் நம்பர் 12 ஆஃப் ஐபிசி. அரசு முத்திரைத்தாள் பணத்தால் இது சம்பந்தமான குற்றங்கள் அல்லது 489 ஏல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஐபிசில இந்த காயின்ஸ் இது போன்ற குற்றங்கள், இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கும் பட்சத்தில் 489ல ஏ பி சி டி இந்த விஷயங்கள் பொறுத்த குற்றங்கள், இதை யார் செய்கிறாரோ அல்லது செய்ய முயற்சி செய்கிறாரோ அல்லது அவற்றுக்கு உடந்தையாக யார் இருக்கிறாரோ அவர்களிடமிருந்து நீங்க 3 ஆண்டு காலம் ஒரு குழந்தை கடத்துவதோ அல்லது மிரட்டி பணம் பறிப்பதோ அல்லது ஏமாற்றுவதோ அல்லது ஒரு சொத்தை அழிப்பதோ இது போன்ற காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்பதற்காக 3 ஆண்டு காலம் நீங்கள் எந்த குற்றத்திலும் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி பிணை பத்திரம் எழுதி வாங்குவார்கள், பெயில் பாண்ட். அண்டர் செக்ஷன் 110 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இ ஒரு லா அண்ட் ஆர்டருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது, சட்டம் ஒழுங்கிற்கு வந்து ஒரு பிரச்சனை, அமைதி குலைவை உண்டாக்கக்கூடிய ஒரு குற்றங்களை
அஸ் யூஷுவலா செய்யறவர், அல்லது இதுக்கான செய்யக்கூடிய முயற்சியை எடுக்கிறவர், அல்லது இது போன்ற செயல்களை செய்வதற்கு குற்ற உடந்தையாக இருக்கிறவர், இவர்களிடமிருந்து நீங்க பெயில் பாண்டை எழுதி வாங்குவாங்க. அது மட்டுமல்ல, எஃப்என் படி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, அதுக்கு அடுத்தது ஃபெரா, இந்த ஃபெமா, ஃபெரானா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், அந்நிய செலாவணிகள் ஒழுங்குபடுத்தல் சட்டம் இருக்கு பாருங்க. இந்த ஆக்ட் படி, ஏன்னா இதெல்லாம் வந்து வாடிக்கை இது மாதிரி குற்றங்கள்லாம் ஈடுபடுவாங்க. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் 1940 படி, அல்லது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1973 படி, அல்லது எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அண்ட் ஃபேமிலி பென்ஷன் ஃபண்ட் ஆக்ட் 1952 படி, இல்ல பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அன்டச்சபிலிட்டிஸ் அஃபென்ஸ், இதெல்லாம் வாடிக்கை செய்யறவங்க இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய குற்றங்கள் இருக்கு. கஸ்டம்ஸ் ஆக்ட்ல இருந்து, ஃபாரினர்ஸ் ஆக்ட்ல இருந்து, இது மாதிரி குற்றங்களில் யார் யார் ஈடுபடுகிறார்களோ, ஒரு மருந்து கலப்பட சட்டம், மருந்து கலந்து விற்பனை செய்வதே வாடிக்கையா இருப்பாங்க. அல்லது வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கி என்ன பண்ணுவாங்க, வேற வேற ட்ரஸ்ட்ன்ற பேர்ல வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றப்ப சில தவறான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க ஃபெரா ஆக்ட் வந்து அண்டர் செக்ஷன் 14 படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். அந்த ஆக்ட் நம்ம எடுக்க போறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்நிய செலாவணி ஒழுங்குபடுத்துதல் சட்டம். ஒழுங்குபடுத்துதல்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா நாணய மாற்றை அப்படின்னு சொல்லுவாங்க தூய தமிழ்ல. இது போன்ற சட்டங்கள்லாம் இருக்கிறது. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் இருக்கும், அதுல கலப்படம் பண்ணுவாங்க. அத்தியாவசிய பொருட்கள், அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம். இந்த தீண்டாமை ஒழிப்பு இருக்கு, அதுல வந்து குற்றம் பண்ணுவாங்க. கஸ்டம்ஸ் ஆக்ட் இருக்கு, அதுலயும் குற்றம் பண்ணுவாங்க. ஃபாரினர்ஸ் ஆக்ட் இருக்கு, அதுலயும் குற்றம் செய்வாங்க. இது போன்று இந்த சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை தொடர்ந்து செய்கின்ற ஒரு நபர்களிடமிருந்து நீங்கள் 3 ஆண்டு காலம் எந்தவித குற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக நீங்க பெயில் பாண்ட், ஒரு பிணை பத்திரம் எழுதி தர வேண்டும் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, கேட்டு எழுதி வாங்குவாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 110 சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். எஃப் வரலையும் சில விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. சப்செக்ஷன் 2ல பாத்தீங்கன்னா ஒரு பதுக்கல், கொள்ளை அடிச்சுட்டு வர பொருள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பதுக்கி வைப்பாங்க. டெப்ரிடேட் அல்லது ஒரு டேஞ்சரஸ் ஒரு உணவோ அல்லது மருந்து சரக்குகள் கலப்பட சட்டம் இருக்கு, அல்லது லஞ்சத்தை வந்து தடை செய்வதற்கு இருக்கு, பிசி ஆக்ட் இருக்கு. இந்த சட்டத்தின்படி தண்டிக்கக்கூடிய குற்றம் எதை செய்தாலும் சரி, அவர்களிடமிருந்தும் பிணைப்பத்திரம் எழுதி வாங்கலாம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. ஒரு நபரை வந்து பிணைப்பத்திரம் வாங்காம சுதந்திரமா விட்டா அவரால் வந்து மேற்படி அபாயகரமான அல்லது ரொம்ப மிக கொடூரமான ஆபத்தான ஒரு செயல்கள்லாம் நிகழக்கூடும் என்று நீதிமன்றம் நம்பும் பட்சத்தில் அவர்களிடமிருந்தும் பிணைப்பத்திரம் எழுதி வாங்கலாம். சில கேஸ்ல இருக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய தண்டனை, ஒருத்தர் வந்து ஆல்ரெடி வந்து பனிஷ் பண்ணிருக்காங்க, கன்விக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா வாடிக்கையான குற்றவாளிகளிடமிருந்து தான் இந்த 3 ஆண்டு காலத்திற்கு எந்தவித குற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இந்த பெயில் பாண்ட் எழுதி வாங்குறேன். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஒரு 75 அஃபெண்டர் இருக்கார், வாடிக்கையான குற்றவாளி. அவருடைய முந்தைய தண்டனைகளை பற்றி நிரூபிக்கணும்னு அவசியமான்னு என்று சொன்னால் தேவையில்லை. அவர்தான் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு தெரியுது. அதுக்காக எந்தெந்த கோர்ட்ல வந்து அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு கன்விக்ட் ஆயிருக்காரு, அதுக்கான சர்டிபிகேட் காப்பீஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும், ஜட்ஜ்மெண்ட் காப்பீஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அண்டர் செக்ஷன் 76 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி ஒரு சர்டிபிகேட் காப்பீஸ் எல்லாம் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த நபர் வந்து ஒரு வழக்கமான குற்றவாளி என்று சொன்னாலே போதும், அதுவே burden of proof, that is enough for that. அதுவே போதுமானது. இதை சொன்ன வழக்கு 1939 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், 1939 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 21. ஒருத்தர் வழக்கமான குற்றவாளின்னு சொன்னா அவர் இதற்கு முன்பாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு அறுதியான டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொன்னாலே போதும், அதை வச்சே கன்விக்ட் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லி தகவல் மட்டும் போயிருக்கும். ஒரு போஸ்டல் பை போஸ்டல் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு மனு ஒன்று அனுப்பியிருக்காங்க.
ஆனா அந்த மனு வந்து ரீச் ஆயிருக்காது. போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணாங்க, ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பை போஸ்ட்ல கூட அனுப்பியிருக்கலாம். ஆனா அந்த போஸ்ட் வந்து ரீச் ஆயிருக்காது. இதற்கிடையில வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மீது நீங்க 3 வருஷம் பெயில் பாண்ட் எழுதி கொடுங்க, உங்க மேல வந்து 110 ப்ரொசீடிங்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கினா அது சட்டப்படி செல்லாது. ஏன்னா நீங்க 110 ப்ரொசீடிங்ஸ் போட்டிருக்கீங்கன்னு சொன்னா முறையான எல்லா தகவல்களும் வர வேண்டும். 110ல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், அதுக்கான ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையெல்லாம் இணைத்து தான் கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதன் பிறகுதான் நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியேட் பண்றதுக்கு பாண்ட் எழுதி கேட்பாங்க. அப்பதான் பாண்ட் எழுதி கொடுக்கணும். 106 பாத்தீங்கன்னா ஜெனரலான விஷயம், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. 110 பாத்தீங்கன்னா இந்த வழக்கமான குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டது. அண்டர் செக்ஷன் 111 106லயும் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 3 இயர்ஸ் தான், 110லயும் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 3 இயர்ஸ் தான். அங்கேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான், இங்கேயும் மேஜிஸ்ட்ரேட் தான், எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிடையாது. அங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3 வருஷம் நீங்க வந்து 3 ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்ட் எழுதி வாங்குறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிட்ட பெயில் பாண்ட் எழுதி வாங்குறது. இந்த 106க்கும் 110க்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அண்டர் செக்ஷன் 111 ஆர்டர் டு பி மேட், என்னென்ன உத்தரவுகள் இங்க போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 107 108 109 110 இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த பிரிவுகள்ல வந்து ஒரு நடுவர் அந்தந்த 107 108 109 ஆர் 110 இதில் செயல்படக்கூடிய ஒரு நடுவர் அந்த பிரிவில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன அவசியம் என்று கருதுகிறாரோ, அப்ப தகவல் கிடைக்குது. அந்த தகவலுடைய சப்ஸ்டான்ஸ் வந்து கண்டிப்பா எழுதிதான் தரணும். இப்ப பாண்ட் இருக்கு, பாண்ட் வந்து நடைமுறையில் இருக்கு, அதனுடைய கால அளவு எந்த அளவுக்கு கேட்கப்படுகிறதோ, 1 வருஷமோ அல்லது 3 வருஷமோ நீங்க அமைதியா இருக்கணும்னு சொல்லி எத்தனை நபர்களிடமிருந்து என்ன தரம், இது எல்லாம் விவரமாக அந்த உத்தரவுல இருக்கணும். பேர், அட்ரஸ், அக்யூஸ்னுடைய நேம் அண்ட் அட்ரஸ், எதுக்காக அவங்க பேர்ல வந்து 107 போட்டிருக்காங்க, இல்ல 106 போட்டிருக்காங்க, இல்ல 108 போட்டிருக்காங்க, 109 போட்டிருக்காங்க, அல்லது 110 போட்டிருக்காங்க, இந்த விவரங்கள் இருக்கணும். அப்ப எத்தனை பேருக்கு வந்து பாண்ட் எழுதி வாங்குறாங்க, அவங்க பேர் அண்ட் அட்ரஸ், எதுக்காக இவங்க பேர்ல கேஸ் போட்டிருக்காங்க, அது எந்த செக்ஷன், இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக இருக்கணும். அது எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். இதான் 111. கண்டிப்பா இந்த சாப்டர்ல கேள்வி கேட்கறாங்கன்னா 106 கேட்கலாம், அதை விட்டா 110 கேட்கலாம். மற்றது எதுவும் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட். செக்ஷன் 112 ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன் பிரசன்ட் இன் கோர்ட், அதாவது நீதிமன்றத்துல வந்து யார் யார் வந்து ஆஜராயிருக்காங்களோ அவர்களை பொறுத்து என்ன நடைமுறை என்பதை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சம்பந்தமாக என்ன கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அவர் நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு என்ன பண்ணும், ரீட் ஓவர் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அக்யூசியேஷன் ஷால் பி ரீட் ஓவர் டு தெம். அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த குற்றத்தினுடைய சாராம்சம் என்னவோ, என்ன குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கும் பொழுது அவர்களுக்கு படித்து காண்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் எனக்கு சரியா புரியலன்னு சொல்ல அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண, விளக்கி கூற வேண்டும். இதான் 112. ஆனா செக்ஷன் 113 சரிங்க, இப்ப சம்மன் அனுப்பிட்டாங்க, எல்லாரும் கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் வந்து அவர் வந்து கோர்ட்ல ஆஜராகல. இது போன்ற சூழ்நிலை ஒரு சம்மன் அல்லது வாரண்ட் அவருக்கு பிறப்பிக்கலாம். ஏன்னா கோர்ட்டுக்கு வந்து அவர் ஆஜராகல, என்ன செய்யலாம்? அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் நீதிமன்றத்தில் இல்லாத பொழுது அவர் வந்து கண்டிப்பா வந்து நீங்க அப்பியர் ஆகணும். அது போன்ற சில நேரங்கள்ல வந்து ஜெயில கூட இருப்பாரு, அவர் மீது கூட கேஸ் போடுவாங்க. ஏன்னா பெரிய பெரிய எற்படி எல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயில உட்காந்துட்டு ஸ்கெட்ச் போடுவாங்க. ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து இந்த தூக்கணும், இந்த கடத்தணும், இவங்க இருந்து பணம் பறிக்கணும், இவனை கொலை பண்ணணும், இவனை இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்வாங்க. உள்ள இருந்துட்டு ஸ்கெட்ச் போடுவாங்க. அல்லது இவர் மேல ஏற்கனவே கேஸ் போடுவாங்க. அதுக்கு இடையில வந்து இவர் வந்து வேற ஒரு கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருப்பாரு. அந்த நேரத்துல இவர் மீது ஒரு 110 போட்டிருக்காங்க, 109 107 108 ஏதோ போட்டிருக்காங்க. ஆஜராகணும்னு சொல்றாங்க, ஆஜராக முடியாத ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல, ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி வந்து
என்ன செய்யலாம்? அது மாதிரியான வந்து நீங்க கோர்ட் வந்து சொல்லிட்டு அவர் போலீஸ் கொண்டு வந்து கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. இதுல ஒரு ப்ரொவிஸ சொல்றாங்க. போலீஸ் ரிப்போர்ட் இல்லாம இருக்கு, ஆனா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு அது பிறகுதான் கோர்ட் வந்து அதன் அடிப்படையில எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆனா போலீஸ் ரிப்போர்ட் இல்லாம ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, நம்ப தகுந்த ஒரு தகவல் அது. அதை குறிச்சு வச்சுக்கணும். இந்த நபர்கள்லாம் இவர்களால வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஏற்படுங்க. இவங்க எல்லாம் ஹேபிச்சுவல் ஆஃப் தொடர்ந்து இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்களால வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அமைதி குலைவை தடுக்க முடியாத போது அப்ப என்ன செய்யலாம்? இவர்களால் பிரச்சனை வருதுன்னு தெரியுது. அப்ப அந்த நீதிபதி நினைச்சார்னா அந்த நபர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. 13 பொறுத்தவரை ஒரு நபருக்கு வந்து ஆஜராகணும்னு சொல்றாங்க, ஆனா ஆஜராக மாட்டாரு. அப்ப என்ன செய்யலாம்? அவருக்கு சம்மன் அனுப்பலாம், இல்ல வாரண்ட் அனுப்பலாம். அவர் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறான்னு சொன்னா அந்த கஸ்டடிக்கு சார் சொல்லுங்க சார். சார் கேக்குதுங்களாங்க சார்? கேக்குது மேடம். சார் செக்ஷன் 113 ஆரம்பத்துல இருந்து நிறைய பிரேக் வந்துருச்சுங்க சார், அதனால சரியா புரியலைங்க சார். ஒன்ஸ் அகைன் 113 ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்றீங்களாங்க சார்? சொல்றேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் சொல்றேன். தேங்க்யூ சார். செக்ஷன் 113 பொறுத்தவரை ஒரு நீதிமன்றத்துல வந்து ஒரு நபர் வந்து ஒருத்தர் மீது வந்து ஒரு 107 அல்லது 109 108 110 ப்ரொசீடிங்ஸ் ஏதோ போட்டாங்க, இல்ல 106 கூட இருக்கலாம். அப்ப அவர் கோர்ட்ல ஆஜராகணும் தகவல் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் கோர்ட்ல வந்து ஆஜராகாம இருப்பார். அப்ப கோர்ட்ல ஆஜராகலாம் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அடுத்தது? சில நேரங்கள் அது மாதிரி நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடியிலும் இருப்பாங்க. அப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கிறாருன்னு சொன்னா அப்ப எந்த கஸ்டடியில அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்து அவருக்கு சம்மன் அனுப்புவாங்க. எந்த ஜெயில இருக்காரு, ஜெயில் அத்தாரிட்டினா ஜெயில் அத்தாரிட்டிக்கு அனுப்புவாங்க. ஏன்னா இவரால் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால், ஜெயில உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க, உள்ள உட்காந்துட்டு ஸ்கெட்ச் போடுவாங்க. உள்ள உட்காந்துட்டு ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ணா, வெளியில இருக்கிறவனை வந்து தூக்குறது, ஆளை கடத்துறது, எழுதி வாங்குறது, ஆளை கொலை பண்றது, இந்த மாதிரி வேலையும் சில பேர் பார்ப்பாங்க. அல்லது இந்த 107 போட்டிருப்பாங்க, அவனுக்கு தெரியாது. இதுக்கு இடையில வந்து வேற ஏதாவது ஒரு அஃபென்ஸ்ல வந்து அவன் ஜெயில இருந்துட்டு இருப்பான் அந்த அக்யூஸ். இந்த மாதிரி நேரத்துல வந்து அந்த 107 போட்டிருக்கோம், இல்ல 110 போட்டிருக்கோம், 108 போட்டிருக்கோம், 109 போட்டிருக்கோம், 106 போட்டிருக்கோம், நீங்க கோர்ட்ல ஆஜராகணும்னு சொன்னா அவரால் ஆஜராக முடியாது. இது மாதிரியான சூழ்நிலை என்ன செய்யலாம்னா நீதிமன்றம் அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். எந்த நேரத்திலும் ஒரு வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். இதுதான் 113. ஆஜராவெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவருக்கு சம்மன் இல்ல வாரண்ட் போட்டு ஆளை பிடிச்சி ரிமாண்ட் பண்ண. இதுதான் 113 சுருக்கமா சொன்னா. அண்டர் செக்ஷன் 114 காப்பி ஆஃப் ஆர்டர் டு அக்கம்பனி சம்மன் ஆர் வாரண்ட். ஒரு உத்தரவினுடைய நகலொன்றை அழைப்பானை அல்லது பிடி கட்டளையுடன் சேர்த்து அனுப்பணும். ஒரு ஆர்டர் போட்டாங்க, அவர் மீது வந்து ஒரு 107 போட்டாங்க அல்லது 109 போட்டாங்க. அப்ப அந்த ஆர்டர் அனுப்புறப்ப என்ன பண்ணும், சம்மனும் சேர்த்து அனுப்பலாம். அப்படி இல்லை வாரண்ட் இருந்துச்சுன்னா வாரண்ட்டை சேர்த்தே அனுப்பலாம். ஏன்னா 113 படி வந்து அவர் கோர்ட்ல ஆஜராகலாம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம், அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. 111 சொல்றாங்க அந்த உத்தரவு எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ஆர்டர் டு பி மேட், ஒரு உத்தரவு எப்படி இருக்க வேண்டும் என்று 111 சொல்றாங்க. 111 சட்டப்பிரிவு 111 சொல்றாங்க. 113 என்ன சொல்றாங்கன்னா அந்த நபர் வந்து ஆஜராகலாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 114 என்ன சொல்றாங்கன்னா அப்படி உத்தரவு போடுறீங்கன்னு சொன்னா அந்த உத்தரவின் அடிப்படையில் அந்த உத்தரவு கூட 107 போடுறாங்கன்னா 107 கூட இந்த சம்மனையோ அல்லது வாரண்டையோ சேர்த்து அனுப்புங்க. ஏன்னா அவ்வாறு சேர்த்து அனுப்புவது கைது செய்யறாங்கன்னு சொன்னா அந்த நபருக்கு அந்த நகலை கொடுக்க முடியும். ஒரு வாரண்டை இஷ்யூ பண்ற வாரண்டை சேர்த்து அனுப்புறாங்கன்னு சொன்னா அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க, வேற வழி இல்லை. அப்ப அரெஸ்ட் பண்றப்ப அவருக்கு அதுல ஒரு காப்பி வந்து இஷ்யூ பண்ணுன்ற பர்பஸ் தான் 114. ஏன்னா காப்பீஸ் கொடுக்கணும் இல்ல, 207 வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து காப்பீஸ் இஷ்யூ பண்றோம். அதேதான் 114 காப்பீஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா செக்ஷன் 115 சில நேரங்கள்ல வந்து பெரிய பெரிய தாதாலாம் இருப்பாங்க, அவங்கள பொறுத்தவரை நேர்ல வந்து ஆஜராக மாட்டாங்க. அப்ப அவங்க நேர்ல ஆஜராகலாம் என்ன பண்ண முடியும், ஒரு அட்வொகேட் வரலாம் அல்லது ஒரு பத்திரம் ஒண்ணு எழுதி கொடுங்க, பாண்ட் எழுதி கொடுக்கலாம். நீங்க வந்து உங்களால வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது,
சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் சீர்குலைவு ஏற்படக்கூடாது. அதனால நீங்க வந்து உங்களுடைய நன்னடத்தைக்கான ஒரு பாண்ட் ஒண்ணு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படும் பட்சத்தில் அவரால் வந்து நேரில் வந்து ஆஜராக முடியல. அவர் நேரில் வந்து ஆஜராக முடியாததற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் அப்ப டிஸ்பென்ஸ் பண்ணலாம். 205 சிஆர்பிஸ்ல நீங்க எப்படி டிஸ்மிஸ் பண்றீங்களோ அது மாதிரி அங்க 205 இங்க 115 அண்டர் செக்ஷன் 116. இந்த 116 பொறுத்தவரை அந்த தகவல் உண்மையானதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விசாரணை பண்ணணும். ஏன்னா போலீஸ் எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க. அல்லது விஓ வந்து சில பேர் பிடிக்கலன்னு சொன்னா அவன் பேர்ல ஏதாவது தப்பான ரிப்போர்ட்டே கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப இன்கொயரி ஆஸ் டு ட்ரூத் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையா இல்லையா இதை பற்றி விவரமாக விசாரணை செய்ய வேண்டும். அப்ப செக்ஷன் 111 என்ன சொல்றாங்க, ஒரு உத்தரவு எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. செக்ஷன் 130 என்ன சொல்றாங்க, அந்த ஆள் வந்து ஆஜராவெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. செக்ஷன் 140 என்ன சொல்றாங்க, அந்த உத்தரவு கூட வந்து வாரண்டோ அல்லது சம்மனை சேர்த்து அனுப்புங்க. எதுக்குன்னா அவரை வந்து ஒருவேளை கைது செய்யும் பட்சத்தில் அவருக்கு ஒரு காப்பீஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. செக்ஷன் 115 வந்து அவர் நேரில் ஆஜராக முடியல, அதுக்கு நியாயமான காரணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் செக்ஷன் 112 என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்ல ஆஜராயிட்டார், ஆஜரான பிறகு அவருக்கு என்ன பண்ணும், அந்த அக்யூசேஷனை படிச்சு காட்டணும். அதுல இன்னும் புரியலன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கத்தையும் அவருக்கு சொல்லணும். இதுதான் 112 சொல்றாங்க. அந்த 112 படி படிச்சு காட்டுறாங்க அல்லது விலைக்கு சொல்றாங்க. அப்ப 113 படி பிறப்பிக்கப்பட்ட ஒரு வாரண்டோ அல்லது ஒரு சம்மனோ அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அந்த நடுவர் அவர் கொண்டு வந்து ஒப்படைங்க, அந்த அக்யூஸை கொண்டு வந்து ஒப்படைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அக்யூஸ்ட் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் உண்மையானதா அல்லது இதை பற்றி மேற்கொண்டு விசாரிக்க அவசியமா, இதுக்கு சாட்சியங்கள் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் தான் இது எல்லா வேலையும் செய்யணும். அண்டர் செக்ஷன் 116 படி ஒரு நபர் மீது 107, 106, 108, 110, 109 போடுறாங்கன்னு சொன்னா அந்த நபரின் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் எல்லாம் உண்மையா, அதுக்கு சாட்சியம் இருக்கிறதா, சான்றாவணங்கள் இருக்கிறதா, நம்ம வந்து இந்த வழக்கு வந்து டேக்கிங் காக்னிசன்ஸா, கொள்தகவா, விசாரணைக்கு உகந்ததா, இதை செய்ய வேண்டுமா, இந்த வேலைகள் அனைத்தும் செய்யறது யாருன்னா அந்த நடுவர் தான் செய்யணும். அப்ப அந்த விசாரணையானது எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இத சம்மன் கேஸ் ஸ்டைல்ல தான் நடத்தணும் சார். இது எந்த விசாரணை முறைன்னு பாத்தீங்கன்னா சம்மன் கேஸ் தான். சம்மன் கேஸ் அடிப்படையில் தான் இதை நடத்தணும். அப்ப சாட்சியத்தை என்ன பண்ணணும், பதிவு செய்வதற்கும் விதிக்கப்பட்ட நடைமுறையின்படி செயல்பட வேண்டும். இப்ப சாட்சியத்தை பொறுத்தவரையில என்ன சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 273 சிஆர்பிசில எவிடன்ஸ் ஷேல் பி டேக்கன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட்னு சொல்றாங்க. அதுக்கு விதிவிலக்கு என்ன சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 299 சொல்றாங்க. அக்யூஸ்ட் பிரசன்ட்ல தான் வந்து எவிடன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சில சூழ்நிலைகள் அடிப்படையில். அப்ப அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 5A கிளாஸ் ஏல என்ன சொல்றாங்க, அக்யூஸ்ட் இல்ல ஆனா சாட்சியம் கொடுக்குறாங்க, அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த சாட்சியத்தை அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்டே இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் எ எக்ஸாமினேஷன் இன் சீப்பாவை எடுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து அட்வொகேட் இல்ல, அக்யூஸ்டும் இல்லை, ஆனாலும் அந்த சாட்சியை நீங்கள் முதல் சாட்சியாக முதல் விசாரணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே ரிலேட் பண்ணி பார்த்துக்கணும், செயின் ஆஃப் லிங்க் மாதிரி இது. அப்ப இதை எந்த ப்ரொசீஜர்ல விசாரிப்பாங்கன்னா சம்மன் கேஸ் ப்ரொசீஜர்ல தான் விசாரிக்கிறாங்க. இப்ப விசாரணை தொடங்கிடுச்சு, அது முடிவடையுது. விசாரணை தொடங்கி அது முடிவடைவதற்குள்ளாக ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு வந்து ஒரு குற்றம் ஏதாவது செய்யப்படுவது வந்து தடை செய்வதற்காக அல்லது பொது பாதுகாப்பிற்காக உடனடியாக இதுக்கான முன்னோடி நடவடிக்கை ஏதாவது எடுக்கணுமா, அதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா, அந்த நபரை ஏதாவது நம்ம விசாரணை செய்ய வேண்டுமா. அப்ப விசாரணை செய்யும் போது அதுக்கு வந்து சூரிட்டி எல்லாம் பிணையாளர்கள்லாம் வேண்டுமா,
அல்லது பிணையாளர் இல்லாமல் வந்து நீங்க பாண்ட் எழுதி கொடுக்க முடியுமா? இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் இது எல்லாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, ஒரு நடுவர் தான் செய்யணும். இதுல 108, 109, 110 இதனுடைய நடவடிக்கை எல்லாம் வந்து எடுக்கப்படாத யாரையும் நீங்க நன்னடத்துக்கான ஒரு பிணை பத்திரத்தை வந்து எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே முடியாது. அந்த பத்திரம் என்ன சொல்லுது, என்ன கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுல வந்து எத்தனை பேர் சூரிட்டி, சட்டப்படியான பண வரம்பு இருக்கிறதா இல்லையா, சூரிட்டி கூப்பிடுறாங்கன்னா 10,000 ரூபாய் மதிப்பு இல்லை, சொத்துல ஒரு சூரிட்டி தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிணையாளர்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா, இதை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் இதை கண்காணிக்கும். இதெல்லாம் கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து கேட்கவே மாட்டாங்க சார். ஜெனரலா நீங்க தெரிஞ்சுங்க, அவ்வளவுதான். சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க, 116ல அண்டர் செக்ஷன் சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்க, ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் வந்து வெளியில சுதந்திரமா இருக்காருன்னு சொன்னா, அதுவும் பெயில் பாண்ட் எழுதி கொடுக்காம இருக்கிறாருன்னு சொன்னா, அவரால் சமுதாயத்திற்கு வந்து ஏதாவது அபாயகரமான ஒரு செயல் நிகழும், அல்லது ஒரு ரொம்ப மிகவும் வெறித்தனம் கொண்டவராக இருக்கிறாரு, அவரால் வந்து எந்த பிரச்சனை வேணாலும் வரும் அப்படின்னு சொன்னா வந்து அவரை பற்றி பொதுமக்கள் என்ன மதிப்பீடு செய்யறாங்க, இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் அமாங் அதர்ஸ், மற்றவர்கள்லாம் இந்த ஆளை பற்றி எப்படி சொல்றாங்க, ஒரு பெரிய ரவுடி, இவரால பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சாட்சியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். பெரிய ரவுடிங்க, அவனை வெளியில விட்டா பிரச்சனை தாங்க இருக்கும், எப்போ பார்த்தாலும் வழிப்பறி பண்ணுவான், மிரட்டுவான், உதைப்பான், கையில இருக்க பணத்தெல்லாம் கேட்பான், ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் எழுதி வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் யாராவது சாட்சியம் அளிக்கிறாங்கன்னு சொன்னா அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம். இதான் 116 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க, எந்த விளம்பரம் பற்றி விசாரணை நடக்கிறதோ அந்த விஷயம் சம்பந்தமாக இப்ப 2 பேருக்கு மேற்பட்ட ஒரு கூட்டாளியா இருந்திருக்கும் பொழுது இப்ப நடுவர் என்ன செய்யலாம், இவனை 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாவே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு, ஆனா நம்ம 2 பேரும் வந்து ஒரே விசாரணை பண்ணலாம், அப்படின்னா தனித்தனி விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்யூஸ்ட் மேல ஒரே நேரத்துல நடவடிக்கை எடுக்கலாம். இந்த பிரிவின்படி விசாரணையிலிருந்து அது தொடங்கிய தேதியிலிருந்து 6 மாத காலத்திற்குள் முடிச்சிடணும். அண்டர் செக்ஷன் 116ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க சம்மன் கேஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க 6 மாசத்துல விசாரணை நடத்தி முடிக்கணும்னு சொல்றாங்க. 116 பொறுத்தவரை சப்செக்ஷன் 2 சம்மன் கேஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணு. இதே 116ல சப்செக்ஷன் 6 அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 6 மாசத்துக்குள்ள கேஸ முடிக்கணும், இததான் சொல்றாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் அடிப்படையில் நீங்க செயல்பட வேண்டும். அண்டர் செக்ஷன் 116 சப்செக்ஷன் 2 சம்மன் கேஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. அண்டர் செக்ஷன் 116 சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க 6 மாசத்துக்குள்ள இந்த விசாரணை நடத்தி முடிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப 6 மாசத்துல விசாரணை நடத்தி முடிக்கவில்லை, அவன் வந்து போலீஸ் காவல்ல இருக்கிறார். அப்ப அவர் மீது உள்ள நடவடிக்கை என்ன, அப்ப அந்த நடவடிக்கை வந்து முடிவடைந்தால் ஒழிய அவரை காவலில் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து 6 மாச கால அளவு அதுக்கு முடிஞ்ச பிறகு 6 மாசம் ஜெயில இருக்கிறாரு, நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எப்ப முடியுதோ அப்பதான் அவருடைய ஜெயிலும் முடியுதுன்னு அர்த்தம். ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, யாராவது ஜெயில இருக்காங்க, அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கையானது இது முன்னாடியே அந்த நடவடிக்கை இதுக்கு முன்னதாகவே முடிவடைஞ்சிருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவ்வாறு முடிவடையாமல் இருக்கிறது, அப்ப காவல்ல வைக்கப்பட்டிருக்க எந்த தேதியிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபரை எந்த தேதியிலிருந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதிலிருந்து 6 மாச கால அளவரைக்குள் 6 மாச காலத்துக்குள்ள அது முடிஞ்சதும் இந்த விசாரணையும் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சது. ஏன்னா 6 மாசத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த 116 பொறுத்தவரை 2 செக்ஷன் சப்செக்ஷன் முக்கியம். ஒன்னு சப்செக்ஷன் 2 சொல்றாங்க சம்மன் கேஸ் ப்ரொசீஜரை பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க 6 மாசத்துல விசாரணை நடத்தி முடிக்கணும்.
அதுக்கான காரணங்கள் ஏதா இருந்துச்சுன்னா அது எழுத்துப்பூர்வமாக குறிப்பிட வேண்டும். 6 மாசத்துல அந்த கேஸ் நீங்க விசாரணை நடத்தி முடிக்கலன்னு சொன்னாவே கேஸ் என்ன ஆயிடும்? அபேட் ஆயிடும். இதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம், அண்டர் செக்ஷன் 41 ஸ்மால் ஏ ஆஃப் டிஎன்பி ஆக்ட்ல வந்து கேஸ் போடுறாங்க 1937. அந்த ஸ்மால் ஏல வந்து கேஸ் போடுறப்ப என்ன பண்ணுவாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மால் வெளியில வந்துருவாங்க. வந்துட்டு பிறகு பாத்தீங்கன்னா 6 மாசத்துல அந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்கா முடியும். 6 மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டு அனுப்பணும். அப்பதான் கேஸ் நடத்த முடியும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும். நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அங்க போய் பாருங்க, 41 ஸ்மால் ஏ டிஎன்பி ஆக்ட் போட்டிருப்பாங்க, தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆக்ட். ப்ரோ ஆக்ட்ல போடுற கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு பிறகு ஆட்டோமேட்டிக் எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆயிடும். நேரா ஜேஎம் கோர்ட் கொண்டு வந்து போலீஸ் ஆபீசர் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இங்க இந்த ப்ரொவிஷன்ல நீங்க வந்து போடுறீங்க 106, 107, 108, 109, 110 போடுறீங்கன்னு சொன்னா அது விசாரணை எப்போ வழக்கு பதிவு செய்யப்படுதோ அதுல இருந்து 6 மாதத்திற்குள்ளாக சம்மன் ப்ரொசீஜர் படி விசாரணை நடத்தி முடிச்சிடணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 116 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க சம்மன் ப்ரொசீஜர். அண்டர் செக்ஷன் 116 சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க 6 மாசத்துல முடிச்சிடணும். அப்ப 6 மாசத்துல வந்து விசாரணை நடத்தி முடிக்கல சார், அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸே வந்து ரத்து ஆயிடும். அந்த வழக்கு தானாகவே முடிவுக்கு வந்துவிடும். சரிங்க, அப்ப தொடர்ந்து வந்து இதை அனுமதிக்கிறாங்க, செக்ஷன் 6 வந்து அனுமதிக்கிறாங்க. அப்ப 6ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தரவு ஒண்ணு பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்யலாம்? அமர்வு நீதிபதி கிட்ட, அதாவது செஷன்ஸ் கோர்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்? அப்பீல் போகிறோம். யார் அக்ரீவ்டு பர்சனா அவர் என்ன பண்ணலாம்? செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகலாம். அங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும். ஏற்கனவே ஒரு ஆர்டர் இருக்கு, அந்த ஆர்டருக்கான வந்து ஒரு சிறப்பு காரணங்கள் இருக்குது, ஸ்பெஷல் ரீசன்ஸ் இதுதான், இதுக்கு சிறப்பு காரணங்கள் எதுவுமே இல்லை, ஏன்னா முன்னுக்கு பின் முரணாகவே இதை வந்து நீதிபதி வந்து கருதுறாருன்னா அந்த உத்தரவு என்ன பண்ணலாம்? டிஸ்மிஸ் பண்ணிடலாம். இதுல ஒரு விஷயம் தெளிவா என்னன்னா, செக்ஷன் 106ல இருந்து 110 வரலை கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா சம்மன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கங்க. 6 மாசத்துல கேஸ் நடத்தி முடியுங்க. 6 மாசத்துக்குள்ள கேஸ் நடத்தி முடிக்கலன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸே வந்து முடிவுக்கு வந்துடும். அதையும் மீறி கண்டினியூ பண்றாங்க, 6 மாசத்துக்குள்ள கேஸ் நடத்தி முடிக்கல, அப்ப கண்டினியூ பண்றாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 116 சப்செக்ஷன் 6 படி 6 மந்த்துக்குள்ள வந்து இவங்க கேஸ் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கணும், முடிக்கல, ஆனா கண்டினியூ பண்றாங்க, அதனால இந்த கேஸ் வந்து ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? சப்செக்ஷன் 7 படி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு அப்பீல் போகலாம் நம்ம, இல்ல ரிவிஷன் போகலாம். 397ல ரிவிஷனே போகலாம் நம்ம. அப்ப செஷன்ஸ் கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கான நியாயமான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை பதிவு செய்து கொண்டு இந்த வழக்கை முடித்து வைக்கலாம். இதுதான் 116. அண்டர் செக்ஷன் 117 ஆர்டர் டு கிவ் செக்யூரிட்டி. இந்த 117க்கும் 111க்கும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. 111ல ஒரு உத்தரவு எவ்வாறு பிறப்பிக்கப்படுகிறது என்பதை பற்றி சொல்கிறார்கள், அதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் 117ல பாருங்க, ஜாமீன் கொடுப்பதை பற்றி, செக்யூரிட்டி கொடுங்க, யாருக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருக்காங்களோ அந்த நபர் 3 வருஷம் வரலையும் அமைதியா இருக்கணும், அவர் நல்லா நடந்துக்கணும், நன்னடத்தையோட இருக்கணும், அவரால் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, அதனால வந்து நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுங்க, பெயில் பாண்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு ஜாமீன் தருமாறு கட்டளை இடுறாங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஜாமீன் ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறாங்க, ஜாமீன்தாரோட வந்துட்டாரு அல்லது ஜாமீன்தார் இல்லாமலே வந்துட்டார், நீதிமன்றத்துல இதை முடிவு பண்ணுவாங்க. ஒரு ஜாமீன் பத்திரம் ஜாமீன்தாரோட வந்துட்டாரு அல்லது ஜாமீன்தார் இல்லாமே வராங்க, ஆனா நீங்க பெயில் பாண்டு எழுதி கொடுங்க, இது அவசியம் அப்படின்னு சொல்லி அந்த விசாரணையின் பேர்ல ப்ரூவ் பண்றாங்க. ஃபைனல் அவுட்கம் ஆஃப் தி அந்த இன்கொயரி என்னன்னா, பரவாயில்ல ஒரு சூரிட்டி இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனா பாண்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமதி நினைத்தாருன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்க ஜாமீன்தார் கண்டிப்பா கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பா கூப்பிட்டு தான் வரணும்.
ஏன்னா அது ஜாமீன் சம்பந்தமானதானே, அது செக்யூரிட்டி கொடுத்தா அவன் இல்லைங்க. இப்போ 1 என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அந்த உத்தரவு எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகை உள்ள ஒரு ஜாமீன்தாருக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு நீடிக்கத்தக்க வகையில 3 வருஷம் வரலையும் நீங்க ஜாமீன் கொடுங்க, அல்லது 1 வருஷம் வரலையும் ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பீரியட் சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி ஜாமீன் வந்து கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி யாருக்குமே வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாதீங்க. இது ப்ரொவிசோல சொல்றாங்க. ஆனா செக்ஷன் 117 சப்செக்ஷன் 1 அதுல ப்ரொவிசோ சொல்றாங்க. ப்ரொவிசோல அதுல ப்ரொவிசோ ஏல சொல்றாங்க, 111வது விதியின்படி நீங்க எது பண்ணாலும் ஒரு அளவுக்கு அதிகமா எக்ஸஸான ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லது 1 வருஷம்னா 1 வருஷத்துக்கு தான் கொடுக்கணும், 3 வருஷம்னா 3 வருஷத்துக்கு தான் கொடுக்கணும். அதை விட்டு 3 வருஷம் நீங்க வந்து அமைதியா இருக்கணும்னு சொல்லி செக்யூரிட்டி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு அதற்கு பதிலா 5 வருஷம் வரலையும் நீங்க அமைதியா தான் இருக்கணும்னு சொல்ல முடியுமானா முடியாது. அப்ப இந்த சட்டத்துல 106ல இருந்து 110 வரலையும் என்னென்ன பீரியடுகள் சொல்றாங்களோ, குறிப்பா 106 110 மட்டும்தான் 3 வருஷம், மற்றதெல்லாம் ஓராண்டு காலம் தான். அந்த சொல்லப்பட்ட பீரியட் வரலாம் நீங்க எழுதி வாங்க முடியும். அதற்கு அதிகமா எழுதி வாங்கக்கூடாது. 3 வருஷம்னா 3 வருஷம் எழுதி வாங்கிங்க. அதுக்காக 5 வருஷம் வரலையும் அவர் வந்து நன்னடத்துல இருக்கணும்னு சொல்லி எழுதி வாங்க முடியாது. அதே மாதிரி 10,000 மதிப்புள்ள ஒரு செக்யூரிட்டி தான் கொடுக்கணும், ஒரு சூரிட்டி தான் கொடுக்கணும்னு சொன்னா நீங்க 10 லட்சம் மதிப்புள்ள சூரிட்டி தான் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. மெட்ராஸ் சமீபத்திய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னன்னு சொன்னா, ஒரு பிச்சைக்காரர் கூட ஒரு நபருக்கு சூரிட்டி கொடுக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தா போதும். அவர்கிட்ட ஒரு ஓட்டர் ஐடியோ, ஆதார் கார்டோ, அல்லது பேங்க் பாஸ்புக்கோ, ஏடிஎம் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஏதாவது ஒரு எனி ஒன் ஆஃப் தி டாக்குமெண்ட் அவர்கிட்ட இருக்கணும், மஸ்ட் ஹேவ். ஒரு வழிபோக்கன் கூட ஒரு சூரிட்டி கொடுக்கலாம். அதேதான் இங்க சொல்றாங்க. ஒரு சூரிட்டி அல்லது ஒரு அக்யூஸ்ட் இருக்காரு, அவருக்கு வந்து 3 வருஷம் வரலையும் நீங்க அமைதியா இருக்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா, ஆனா நீங்க 5 வருஷம் வரலையும் அமைதியா இருக்குன்னு சொல்லி எழுதி வாங்கவும் கூடாது. 10 வருஷம் வரலையும் சூரிட்டி மதிப்பு கேட்கறாங்க, 2 பேரும் கேட்கறாங்கன்னா 10 லட்சம் உள்ள ஆளை தான் நீங்க கொண்டு வந்து சூரிட்டியை கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. இப்ப ஜாமீன் பத்திரம் வந்து நீங்க எதுக்கெல்லாம் எழுதி சொல்றீங்களோ, எழுதி கேட்கறீங்களோ, அதுக்கான தொகை என்ன சூழ்நிலைக்கு தக்கவாறு அதை நிர்ணயிக்கணும். இதெல்லாம் மிகவும் கூடுதலா இருக்கவே கூடாது, எக்ஸசிவா இருக்கக்கூடாது. should not exceed the boundary, அதான் அதனுடைய அர்த்தம். இப்ப யாரை பொறுத்து வந்து ஒரு விசாரணை செய்கிறார்களோ அந்த நபர் வந்து ஒரு மைனரா இருக்கிறார். மைனர் கிட்ட ஜாமீன் பத்திரம், ஜாமீன்தாரு, அப்ப ஜாமீன் பத்திரம் அல்லது ஜாமீன்தாரர்களால் எழுதி கொடுக்க வேண்டுமானா கண்டிப்பா எழுதி கொடுக்கணும். ஆனா அந்த மைனர் கிட்ட இருந்து எது எழுதி வாங்க கூடாது. ஆனா செக்ஷன் 117 சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோ, அந்த ப்ரொவிசோல சி சொல்றாங்க பாருங்க. அந்த ப்ரொவிசோல சி, அந்த சி எதை பற்றி சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மைனர் இருக்கிறார்னா மைனர் வந்து குற்றத்துல ஈடுபடுறாரு. ஐ மீன் ஜேஜே, ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2015. அப்ப ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி ஒரு ஜுவனைல் வந்து ஒரு குற்றம் பண்றாருன்னு சொன்னா அல்லது வழக்கமாக குற்றம் செய்கிறாருன்னு சொன்னா போஸ்டல் ஸ்கூல் இருக்கு, அப்சர்வேஷன் ஹோம் இருக்கு, இங்கதான் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம். போஸ்டல் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 21 வயசுக்கு உட்பட்ட ஒரு இளம் குற்றவாளிகளை, யங் அஃபண்டர்ஸ், அவர்களை போஸ்டல் ஸ்கூல்ல வைக்க முடியும். ஆனா அப்சர்வேஷன் மகசல்ல பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஜுவனைல்களை அங்க கொண்டு வந்து வைக்க முடியும். அவங்க ஏதாவது சின்ன வயசுல தப்பு பண்ணிட்டு உள்ள ஜெயில வந்துடுறாங்க, அதாவது ஹோமுக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க கிட்ட வழக்கமான ஆளா இருக்காரு அவரு, அவர்கிட்ட போயிட்டு நீங்க பாண்ட் எழுதி கொடுன்னு சொல்லி கோர்த்து கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா செக்ஷன் 11 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மைனரோடு ஏற்படுத்தப்பட்ட எந்த ஒரு ஒப்பந்தமும் அது ஆரம்ப நிலையிலேயே ஃப்ரம் த வெரி பிகினிங் இட் வில் பிகம் வாய்ட் ஆப் இனிஷியோ, எடுத்த எடுப்பிலேயே ஆரம்ப நிலையிலேயே அது செல்லாதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். மொகரிபிபி வர்சஸ் தர்மதாஸ் கோஸ் கேஸ் இன்னை வரலையும் அதான் வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜுவனைல் வந்து தொடர்ந்து வழக்கமான குற்றவாளியா இருந்து அந்த மாதிரி பிரச்சனை பண்றான், இவனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஜுவனைல் கிட்ட இருந்து நீங்க எந்த ஒரு பாண்டையும் எழுதி வாங்கக்கூடாது. ஆனால் அந்த ஜுவனைலுக்கு
2 சூரிட்டி வராங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட வேணா எழுதி வாங்கிக்கலாம். பத்திரமும் பாண்டு எழுதி வாங்கிக்கலாம், செக்யூரிட்டியும் கேட்டு. அண்டர் செக்ஷன் 118 யாருக்கு எதிராக தகவல் தெரிவிக்கப்பட்டதோ அந்த நபரை வந்து விடுவிக்கணும். டிஸ்சார்ஜ் பேஷன் நம்ம டிஸ்சார்ஜ் பண்றோம். 118 நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 115ல ஒரு டிஸ்பென்சன் சொன்னேன், வர முடியல, நியாயமான காரணம் இருக்கு, விசாரணைக்கு வர முடியல, அப்ப என்ன பண்ணலாம், அதை கோர்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை மன்னிக்கலாம். அதான் 115ல நம்ம பார்த்தோம். ஆனா 118ல என்ன சொல்றாங்க, டிஸ்சார்ஜ் பத்தி சொல்றாங்க, டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்சன். அப்ப டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்சன் இன்ஃபார்ம்டு அகைன்ஸ்ட், அவருக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல், அந்த தகவல்கள் எவருக்கு எதிராக தகவல் தெரிவிக்கப்பட்டதோ அவரை டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அப்ப எப்படி பண்ண முடியும்? அண்டர் செக்ஷன் 116ல இதுவரை என்னென்ன பார்த்தோமோ அந்த விஷயங்களை பொறுத்து. இப்போ 116ல வந்து நிறைய விஷயங்களை நாம பார்த்துருக்கோம். 116 பொறுத்தவரையும் சப்செக்ஷன் 2 முக்கியம், சமன் கேஸ் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. சப்செக்ஷன் 6 முக்கியம், 6 மாசத்துக்குள்ள நீங்க அந்த ப்ரொசீடிங்ஸை நடத்தி முடிச்சணும்னு சொல்றாங்க. இதுல சொல்லப்பட்ட நடவடிக்கைகள் அதன்படிதான் செயல்பட வேண்டும். 118ல இப்ப யாரை பொறுத்து ஒரு விசாரணை செய்யப்பட்டு வருகிறதோ அந்த நபர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அமைதி காக்க வேண்டும். அது அமைதி காக்க வேண்டும் என்பது நன்னடத்தையோடு அவர் இருந்து வருவதற்கான பிணை பத்திரத்தை எழுதி வைக்கணும். அப்ப பிணை பத்திரத்தை எழுதி கொடுப்பது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னா 116வது பிரிவின்படி ஒரு விசாரணை, அந்த விசாரணையின் அடிப்படையில இப்ப யார் போலீஸ்ல இருக்கிறார்களோ அவரையும் விடுவிக்கணும். ஏன்னா காரணங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, எதுவுமே மேடம் ஆகல, ஆட்டோமேட்டிக்கா அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்டர் செக்ஷன் 119 commencement of period for which security is required. ஜாமீன் கோரப்படும் கால அளவினுடைய தொடக்கம் 106வது பிரிவோ அல்லது 117வது பிரிவிலோ ஒரு செக்யூரிட்டி வேணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறை தண்டனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில், அல்லது ஏற்கனவே அவர் வந்து சிறையில வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு வர்றார், அந்த ஜாமீன், அந்த நபர்கள் குறித்த ஜாமீன் அதனுடைய கால அளவு பாருங்க. அப்ப தண்டனை முடிவடைந்ததும் தொடங்கணுமா இல்லையா, இதுதான் கேள்வி. நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் 376 பாத்தீங்கன்னா தண்டனை எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், கான்சிக்யூட்டிவ் தான். ஏன்னா அது வந்து ஃபெலோனி. மற்ற நேரங்களில் தீர்ப்பு வந்து தெளிவா சொல்லலன்னு சொன்னா கான்சிக்யூட்டிவ்னு அர்த்தம், தீர்ப்புல தெளிவா சொல்லணும். ஆனா இப்ப சொல்லிட்டாங்க கான்சிக்யூட்டிவா இருந்தாலும் கன்கரண்டா இருந்தாலும் இப்ப தண்டனை பொறுத்தவரை கன்கரண்ட் தான், கான்சிக்யூட்டிவ் கிடையாது. கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து அனுபவிக்கணும். இந்த அஃபென்ஸுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை, அந்த அஃபென்ஸுக்கு 1 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்றாங்கன்னா 2 ஆண்டு காலம் அந்த ஜெயில் தண்டனை முடிஞ்ச பிறகுதான் அடுத்த 1 வருஷம் தொடங்கும், அதான் கான்சிக்யூட்டிவ். ஆனா கன்கரண்ட் பாத்தீங்கன்னா 2 வருஷம் இருந்தா தான் போதும், அந்த 1 வருஷம் அதுலயே அடங்கிடுச்சுன்னு அர்த்தம். இதான் அண்டர் செக்ஷன் 119. இந்த 119 பொறுத்தவரை சில சந்தர்ப்பங்கள் வந்து ஜட்ஜி நினைக்கிறார் ஒரு நியாயமான காரணம் இருக்கு, இவ்வளவு காலத்துக்குள்ளாக நீங்க வந்து பிணை பத்திரம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாருன்னா இப்ப 2 வருஷம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்களில் 1 வருஷம் கூட நம்ம கேட்கலாம். ஒரு 379க்கு பாத்தீங்கன்னா 3 வருஷம் சிறை தண்டனை, ஆனா நீதிபதிகள் நினைச்சா 2 வருஷம் கொடுக்கலாம். அது அவங்களுடைய டிஸ்கிரிஷனரி பவர். ஒரு அஃபென்ஸினுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் பார்ப்பாங்க, அதை பொறுத்து அந்த தண்டனை குறைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நீதிபதி நினைக்கும் பட்சத்தில் அந்த தண்டனை குறைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் அண்டர் செக்ஷன் 119ல சொல்றாங்க 106வது பிரிவு 117வது பிரிவு இருக்கு பாருங்க. 106ல என்ன சொல்றாங்க, 3 வருஷம் நீங்க வந்து அமைதி பாதுகாக்கணும்னு சொல்றாங்க.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் அந்த உத்தரவு போடுறாங்க. செக்யூரிட்டி கொடுக்கலாம், பாண்ட் எழுதி கொடுக்கணும். அதே போலவே 118 என்ன சொல்றாங்க, ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டு எழுதி வாங்கிக்கிறாங்க. அப்ப 106, 117 சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த விஷயங்களை பொறுத்து என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறதோ அவர் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் பொழுது சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அனுபவித்து இருக்கும் பட்சத்தில் அப்ப சிறை தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எதிராக ஒரு உத்தரவு பாஸ் பண்றாங்க. அப்ப அந்த சிறை தண்டனையை அனுபவித்து வருபவராயின் அந்த ஜாமீன் கோரப்படும் கால அளவு பாத்தீங்கன்னா அந்த தண்டனை முடிவடைந்ததும் அந்த ஜாமீனுக்கான பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். பீரியட் ஆஃப் லிமிடேஷன் வந்து அங்க ஸ்டார்ட் ஆயிடும். இது அண்டர் செக்ஷன் 190 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அண்டர் செக்ஷன் 120 கண்டென்ட்ஸ் ஆஃப் பாண்ட், ஜாமீன் பத்திரத்தினுடைய உள்ளடக்கம் எப்படி இருக்கணும் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 1 சொல்லியிருக்காங்க ஆர்டர் டு பி மேட், ஒரு உத்தரவு எவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கும், அப்ப அதனுடைய கண்டென்ட் என்ன. அதை போலவே நம்ம இந்த விசாரணை செய்யக்கூடிய இந்த உத்தரவுகள் எப்படி இருக்கும், 117 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு எப்படி இருக்கும் அதையும் சொல்லிருக்கோம், அதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதே போலதான் அண்டர் செக்ஷன் 120 ஒரு ஜாமீன் பத்திரம் இருக்கு. அப்ப இதனுடைய கண்டென்ட் என்ன, யார் ஜாமீன் வந்து எழுதி கொடுக்குறாரு நன்னடத்துக்காக நான் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை எந்த வித பிரேக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்னடத்துக்கான ஜாமீன் யார் கொடுக்கிறாரு, அவரால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த ஜாமீன் பத்திரம் அவரை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். பின்னால் வந்து இந்த விஷயத்துல வந்து சிறை தண்டனைக்குரிய ஒரு குற்றம் எதையாவது செய்கின்ற பொழுது அல்லது செய்வதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அல்லது உடனடியாக இருக்கும் பொழுது இப்ப ஜாமீன் பத்திரத்தினுடைய நிபந்தனை வந்து அவர் மீறான்னு அர்த்தம். ஜாமீன் எதுக்கு எழுதி கொடுக்குறாரு, ஒரு 3 வருஷம் என்னால எந்த பிரச்சனையும் வராதுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எழுதி கொடுத்துட்டு வேற யாராவது வந்து பிரச்சனை பண்றப்ப இவர் என்ன பண்ணுவாரு, ஐடியா கொடுப்பாரு, உடனடியா இருப்பார். இது போன்ற சூழ்நிலையில அந்த ஜாமீன் பத்திரம் பிரீச் ஆகும். கண்டிஷன் ஆஃப் தி பெயில் பாண்ட் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பிரீச் பண்ணுவாங்க. பிரீச் பண்ணிட்டா நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் அண்டர் செக்ஷன் 120. அண்டர் செக்ஷன் 121 ஜாமீன்தாரை நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். பவர் டு ரிஜெக்ட் சூரிட்டிஸ். சில சூரிட்டியை பொறுத்தவரையிலும் தனி ஆக்ட் எதுக்காக இருக்குது, சூரிட்டிஷிப் ஆக்ட்னு தனி ஆக்டா இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு நாள் ஃபுல்லும் அதை படிச்சேன். நான் சூரிட்டி பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வயசுக்கு மேல உள்ளவங்ககிட்ட சூரிட்டி வாங்க கூடாதுன்னே தெளிவா இருக்கு. ஏன்னா ஒரு வயசானவரை கொண்டு வந்து சூரிட்டி நிறுத்திட்டு ஒரு பெரிய அஃபென்ஸா இருக்கும். அவர் கொஞ்ச நாள்ல இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் இப்ப என்ன பண்ண முடியும், அந்த சூரிட்டி மேல வந்து அசையா சொத்துக்கள் எதுவுமே இருக்காது. நம்மளால எஸ்கேப் ஆயிடுவாரு. நான் இந்தியா விட்டு எங்க வெளில போக மாட்டேன்னு சொல்லி சூரிட்டி எழுதி கொடுத்துப்பாரு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி ஒரு பெயில வந்திருப்பாரு. ஒரு வயசான ஒரு சீனியர் சிட்டிசனை கொண்டு வந்து சூரிட்டியை நிறுத்திருப்பார் கோர்ட்ல. அந்த சூரிட்டி கொடுத்துட்ட பிறகு அவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க, அவர் மீது அசையா சொத்துக்கள் இல்லை. இதுக்கு இடையில வந்து இந்த அக்யூஸ்ட் என்ன பண்ண தப்பிச்சு வெளிநாடு போயிடுறாரு. போலீஸால பிடிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த விஷயத்த கோர்ட்டு சொன்னோடனே கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அண்டர் செக்ஷன் 445 சிஆர்பிசின் படி நடவடிக்கை எடுப்பாங்க. யார் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், அப்போ ஒரு சூரிட்டி மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப சூரிட்டி ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது பாருங்க. அதுக்காக தான் சூரிட்டி ஆக்ட்னு ஒண்ணு தனியா இருக்கு. அந்த ஆக்டை பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிய வரும். சில ஜாமீன்தார் பாத்தீங்கன்னா ரெடிமேடா இருந்துட்டே இருப்பாங்க, கோர்ட்ல ரெகுலரா இருப்பாங்க. இந்த கிரிமினல் கோர்ட்ல வந்து இதுக்குன்னு சில புரோக்கர்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட பணத்தை சொன்னா போதும், தெப்ட் கேஸுங்க 2 ஜாமீன்தார் கூப்பிட்டு வாங்க, அவங்க கூப்பிட்டு வருவாங்க. விஎஸ் சர்டிஃபிகேட், வீட்டு வர ரசீது, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, போட்டோஸ் எல்லாம் பக்காவா இருக்கும். ஆனா கிளிப்புல சொல்ற மாதிரி அழகா சொல்லுவாங்க. ஜட்ஜி அசந்து போயிடுவார். அப்ப சந்தேகப்பட்ட ஜட்ஜி என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நீங்க என்ன இதுக்கு முன்னாடி வந்து ரெகுலரா நீங்க கோர்ட்டுக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்பாங்க. சில பேர் மேல டவுட் வரும். இப்ப இந்த ரெடிமேட் விட்னஸ் இருக்காங்க பாரு, அந்த மாதிரி விட்னஸஸ்ல வந்து நிறைய வகையான விட்னஸ் இருக்கிறாங்க. சைலண்ட் விட்னஸ்ல இருந்து, ரெடிமேட் விட்னஸ்ல இருந்து, ஸ்டாக் விட்னஸ்ல இருந்து
இன்ட்ரஸ்ட் விட்னஸ்ல இருந்து, சான்ஸ் விட்னஸ்ல இருந்து, ஹியர்சே விட்னஸ்ல இருந்து, ஐ விட்னஸ்ல இருந்து, சர்க்கம்ஸ்டான்ஸ் விட்னஸ்ல இருந்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட விட்னஸஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதை போலவே இந்த செக்யூரிட்டி, இந்த சாட்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இந்த பிணையாளர்கள், பிணையதாரரை பொறுத்தவரை ரெடியா இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க எந்த வேலைக்கு போக மாட்டாங்க. எந்த கோர்ட்ல யார் வந்து நம்மளுக்கு எந்த கேஸுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கலாம்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செலவுக்கு பணத்தை நம்ம வக்கீல் வந்து கொடுப்பாங்க. இது போன்ற சூழ்நிலையில் ரெகுலரா ஒருத்தர் வராருன்னு சொன்னா அவர் ஜாமீனை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ரிஜெக்ட் பண்ணிடலாம். அவருடைய சூரிட்டியை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அல்லது ஒரு இன்சால்வெண்ட் பர்சன் இருக்காரு, அவரை கொண்டு வந்து ஜாமீன் கொடுக்க முடியுமா? ஏற்கனவே வந்து ஆல்ரெடி வந்து he has been declared as insolvent by the competent court. ஒரு உரிய நீதிமன்றத்தின் மூலமாக அவரை வந்து ஒரு இன்சால்வெண்ட், திவால் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த நபரை கொண்டு வந்து நம்ம வந்து சூரிட்டியை கொடுக்க முடியுமா? முடியாது. அல்லது ஒரு மைனர் இருக்காரு, அவரை கொண்டு வந்து சூரிட்டியை கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப இது போன்ற சூழ்நிலையில ஒரு இன்சால்வெண்டோ, ஒரு மைனரோ, ஒரு இடியட்டோ அல்லது ஒரு லொனாட்டிக் பர்சனோ இவங்க எல்லாம் கொண்டு வந்து ஜாமீனா கொடுக்க முடியாது. இதுல இந்த இடியட்டுக்கும் லொனாட்டிக்கும் வித்தியாசம் வேற. இடியட் என்று சொன்னால் 24 hours அவர் பைத்தியமாகவே இருப்பார். ஆனா லொனாட்டிக் என்பது கொஞ்ச நேரம் பைத்தியமா இருப்பான், கொஞ்ச நேரம் நல்லா இருப்பான். அதுதான் லுசிட் இன்டர்வல்ஸ் என்று சொல்வார்கள். அப்ப லுசிட் இன்டர்வல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சாட்சியம் அளிக்கிறாருன்னு சொன்னா அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாம். சட்டம் அனுமதிக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஆனா ஒரு இடியட்டால் கொடுக்கப்படக்கூடிய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னா பிகாஸ் he being 24 hours அவர் என்ன பண்றாரு? அண்டர் இன்சேனா இருக்கிறாரு. இப்ப செக்ஷன் 84 எதை பற்றி பேசுது? nothing is an offense which is done by a person who is being in insanity. ஐபிசி அதை பத்தி தானே சொல்றாங்க. இது போன்ற நபர்கள் எல்லாம் வந்து சாட்சி கொடுக்குறீங்கன்னு சொன்னா, ஐ மீன் சூரிட்டியா கொண்டு வரீங்கன்னு சொன்னா அந்த ஜாமீன்தாரர்களை ரிஜெக்ட் பண்ணலாம் அண்டர் செக்ஷன் 121. அப்போ ஒரு கேஸ் ப்ரொசீடிங்ஸ் நடக்குதுன்னு சொன்னா ஜாமீன்தாருக்கும் விஷயத்தை சொல்லணும், அக்யூஸ்டுக்கும் விஷயத்தை சொல்லிடணும். இது சம்பந்தமான வழக்கு இருக்கு, நாங்க நடத்த போறோம்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை, விவரங்களை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல சூரிட்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சம்மன் போடலாம், வாரண்ட் போடலாம் சார். அக்யூஸ்டுக்கு தான் வந்து அவர் சூரிட்டி கொடுக்குறாரு, அக்யூஸ்ட் வரமாட்டாரு. அப்ப சூரிட்டிக்கு சம்மன் போடுறோம், சூரிட்டி சம்மன் போட்டு இந்த தேதியில் ஆஜராகுங்க, கோர்ட்ல ஆஜராகுங்கன்னு சொல்றோம். அப்ப ஆஜராக தவறிட்டாங்க, என்ன பண்ணலாம்? சூரிட்டி மீதே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். அவருக்கே வாரண்ட் போடலாம். அவர் மீது இருக்கக்கூடிய அசைய சொத்துக்களை கைப்பற்றலாம். அண்டர் செக்ஷன் 122 imprisonment in default of security. அப்ப ஜாமீன் கொடுப்பதற்கு முடியாம போயிடுச்சுங்க, ஜாமீன் கொடுக்க தவறிட்டாரு அவரு. அப்ப என்ன பண்ணலாம்? ஜாமீன் கொடுக்க சொல்லியிருக்க, நீங்க ஜாமீனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உங்களை பிடிச்சி சிறையில் தான் வைக்கணும். 2 சூரிட்டி கொண்டு வான்னு சொல்றோம், சூரிட்டி கொண்டு வரல, சூரிட்டி கொண்டு வரல, உங்களை எப்படி வெளியில விட முடியும்? பிடிச்சி ரிமாண்ட் பண்ண வேண்டியதுதான். அண்டர் செக்ஷன் 106 106 அல்லது 117 படி ஒரு செக்யூரிட்டி தருமாறு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. குறிப்பிட்ட காலம் வந்து அந்த ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும், குறிப்பிட்ட காலத்துல அந்த ஆர்டர் பாஸ் ஆகும், அதாவது கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு முன்னாடியோ ஜாமீன் தரலன்னு சொன்னா அந்த நபரை என்ன பண்ணலாம்? கைது செய்யலாம். அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அவர் என்ன பண்ணணும்? ஜாமீன் தரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம பிணை பத்திரம் எழுதி வாங்க வேண்டும். அவர் வந்து ஜெயில வந்து அடைக்கிறத பற்றி, அப்ப எழுதி வாங்குறான்னு சொன்னா ஜாமீனே தரமாட்டேன்னு சொன்னா ஜெயிலே போட்டுருங்க. உத்தரவு நாங்க போடுறோம், ஜாமீன் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறோம். அப்ப நீங்க அந்த உத்தரவு மதிக்கல, சூரிட்டி கொடுக்கல, செக்யூரிட்டி இல்ல, அப்ப அரெஸ்ட் தான் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 122 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ படி உங்களை அரெஸ்ட் தான் பண்ண முடியும். ஜாமீன் இல்லாம சில நேரத்தில் என்ன பண்ணலாம்? அக்யூஸ்ட் வெளில விட்டுருலாம். சில கேசஸ்க்கு வந்து ரிமாண்ட் கொண்டு போவாங்க. அப்ப ஜேஎம் சொல்றாரு, இதுல வந்து சார்ஜே மேடட் ஆகல. அவன் சொல்லுவான், என்னப்பா உங்க மேல வந்து ஏதோ சாராயம் கடத்துந்தா வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப ஜட்ஜி கிட்ட சொல்றப்ப, போலீஸ் பண்றப்ப ஜட்ஜி கிட்ட சொல்றப்ப சொல்லுவான், ஐயா நான் வந்து வெளியூர்காரங்க, நான் அந்த வீட்டுக்கு வந்தேன், அவங்க வீட்டுல சாராயம் வைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் விருந்தாடி, நான் ஒரு கெஸ்டா வந்தேன், அந்த நேரத்துல போலீஸ் வந்தாங்க, என்ன கூப்பிட்டு வந்துட்டாங்க, அந்த சாராயம் விற்பதற்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுங்க ஐயா, நானே ஒரு கெஸ்ட் விருந்தாளியா வந்தேன், நான் வந்து உட்கார்ந்தேன், அதன் பிறகுதான் போலீஸ் வந்தாங்க, இங்க சாராயம் விற்கிற இடத்துல நீ தான் விற்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டா,
இப்ப ஜட்ஜி நினைப்பாரு, அப்ப உண்மையிலே வந்து யாரு, ஹூ இஸ் த செல்லர் ஆஃப் அரக், அந்த அரக் வந்து யார் விற்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு பாவம் விருந்தாடி வந்திருக்கான் இவனை பிடிச்சி இழுத்து மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீதிபதிக்கு மன நிறைவு ஏற்படும் பட்சத்தில் அந்த நபருக்கு வித் சூரிட்டி ஆர் வித்வுட் சூரிட்டில என்ன பண்ணலாம், அதே ஸ்பாட்ல ரிலீஸ் பண்ணிடலாம். அண்டர் செக்ஷன் 122 சப்செக்ஷன் 2. அப்ப ஜாமீன்தார் இருந்து எழுதி கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், ஜாமீன்தார் இல்லாம இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஆனா காரணம் சரியா இருக்கு. இதுல நிறைய விஷயங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பத்திரத்தினுடைய கால அளவு அது முடியும் வரை ஒரு நபர் என்ன பண்ணலாம், ஜெயில வைக்கலாம். ஒரு வருஷம் பாண்டா அவர் எழுதி கொடுக்கலையா, அப்ப ஒரு வருஷம் வரலையும் அவர் ஜெயில வை. இதுல வந்து பாத்தீங்கன்னா 23/6/2006 இருந்து நடைமுறைக்கு வருது சப்செக்ஷன் 2. ஒரு வருஷத்துக்கு மேற்பட்டும் ஒருத்தர் ஜாமீன் தர வேண்டும் சொல்லி ஒரு மேஜிஸ்ட்ரேட் கேட்கிறாரு. அப்ப தரவில்லை, அந்த அக்யூஸ்ட் வந்து ஜாமீன் வந்து கொடுக்கல. இது சம்பந்தமா செஷன்ஸ் நீதிபதி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ற வரை அவரை சிறையிலேயே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரண்டை இஷ்யூ பண்ணலாம். அப்ப அந்த வாரண்டை இஷ்யூ பண்ணி கூடிய விரைவில் வந்து அந்த நடவடிக்கை குறிப்பில் வந்து அமர்வு நீதிமன்றத்துக்கு அனுப்பணும். ஒரு வருஷத்துக்கு மேற்பட்டும் ஒருத்தர் ஜாமீன் தரல, அல்லது ஒரு வருஷத்துக்கு மேற்பட்டும் நீங்க ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு மேற்பட்டா ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க வந்து ஜாமீன் எழுதி கொடுத்துருப்பாங்க, நல்ல நடத்தையோட நடந்தீங்க, நன்னடத்தின் அடிப்படையில நீங்க நடக்கணும், உங்களால லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எதுவும் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க பட்சத்தில் ஒரு வாரண்ட் போடுறாங்க. 3 வருஷத்துக்கு மேல நீங்க, ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாமீன் எழுதி கொடுத்துருப்பாங்க, பாண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாமீனை அவர் வந்து தரலன்னு சொன்னா அப்ப அந்த ஜட்ஜி என்ன பண்ணலாம், அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு அவர் செஷன்ஸ் கோர்ட்ல போயிட்டு பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்தால் வழியே அதுவரை அவர் ஜெயில தான் இருப்பார். ஏன்னா ஏற்கனவே வந்து ஜட்ஜி சொல்லிட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட் சொல்றாங்க, நீங்க ஒரு வருஷத்துக்கு மேற்பட்டு வந்து ஜாமீன் எழுதி கொடுக்கணும், பிணை பத்திரம் எழுதி கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அக்யூஸ் வந்து எழுதி கொடுக்க மறுக்கிறாரு. அப்ப ஜட்ஜி என்ன பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம், அந்த அக்யூஸ் வந்து ஜெயில வச்சிடலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு மேற்கொண்டு ஜெயில வச்சிருக்கிறாங்க, அல்லது ஜாமீன் கொடுக்கலன்னு ஜெயில வச்சிருக்காங்க, எங்களுக்கு பெயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு செஷன்ஸ் கோர்ட்ல நீங்க பெயில் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களை வந்து வெளியில விட்டுடணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 122 சப்செக்ஷன் 3. இதுல ஒரு ப்ரொவிசோ சொல்றாங்க, இது முக்கியமான ப்ரொவிசோ. சரிங்க, ஜாமீன் பத்திரம் எழுதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் பிடிச்சி ஜெயில வச்சுங்க, அந்த ஜெயில் தண்டனை எவ்வளவு நாள் வந்து ஃபோர்ஸ்ல இருக்கும், ரிமைன் இன் ஃபோர்ஸ் பொறுத்தவரை 3 ஆண்டு காலம் வரை செல்லும். 3 வருஷத்துக்கு மேல ஜெயில வச்சிருக்க கூடாது. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் 73 நீங்க போடுறீங்க. இப்ப அங்க என்ன சொல்றாங்க, அதே மாதிரிதான் இங்கேயும் கால அளவு. அண்டர் செக்ஷன் 122 சப்செக்ஷன் 3ல ப்ரொவிசோ வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஜாமீன் பத்திரம் எழுதி தரவில்லை என்று சொல்லி ஒரு நபரை சிறையில் வைக்கின்ற பொழுது அந்த நபருடைய அதிகபட்ச சிறை தண்டனை காலம் 3 ஆண்டு காலம் வரை செல்லும். 3 வருஷத்துக்கு மேல போனா அது இல்லீகல் அரெஸ்ட். இல்லீகலுக்கும் அன்லாஃபுலுக்கும் நோ பார்க்கிங்ல ஒருத்தர் வண்டியை நிறுத்துறாருன்னு சொன்னா அது அன்லாஃபுல். அந்த நோ பார்க்கிங் நிறுத்தப்பட்ட வண்டியை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டானா அது இல்லீகல். நோ பார்க்கிங்ல வண்டியை நிறுத்துறாருன்னு சொன்னா அதுக்கு 100 ரூபாய் ஃபைன் போடுவாங்க, அது அன்லாஃபுல், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த வண்டியை திருடிட்டு போறான் பாரு ஒரு திருடன், அந்த திருட்டு செய்தா அது இல்லீகல். அதுக்கு 379 படி 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இந்த நோ பார்க்கிங் இந்த எக்ஸாம்பிள மறக்காதீங்க. அதே போல ஐபிசி அண்டர் செக்ஷன் 43க்கு ஒரு எக்ஸாம்பிள் தர முடியுங்களா யாராவது? ஏன்னா அண்டர் செக்ஷன் 43 ஐபிசி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. அதனால்தான் நான் சொல்றது அடிக்கடி, law can be understood by means of illustration என்று சொல்வேன். ஒரு சட்டத்தை எடுத்துக்காட்டுகள் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுத்துங்க, எடுத்துக்காட்டு படிச்சாதான் உங்களுக்கு செக்ஷனே புரியும், இல்ல புரியாது.
டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எடுத்துங்க, டிபி ஆக்ட் எடுத்துக்காட்ட படிச்சாதான் உங்களுக்கு அது புரியும், இல்ல புரியாது. நீங்க சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் எடுத்துங்க, எடுத்துக்காட்டு படிச்சாதான் புரியும், இல்ல புரியாது. சரிங்க. அண்டர் செக்ஷன் 43 ஐபிசிக்கு உங்களால வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுங்களா? ஒரு கிணத்துல ஒரு அம்மா வந்து ஓடி வந்து விழுறாங்க, நீச்சல் தெரிஞ்சு ஒருத்தர் வந்து பக்கத்துல நிக்கிறாரு, ஆனா குதிச்சு காப்பாத்தல. அப்ப அவர் குதிச்சு காப்பாற்றவில்லை என்ற காரணத்தினால் அவர் மீது வந்து வழக்கு தொடுக்க முடியாது. சில சட்டப்பிரிவுகள் உள்ள போயிட்டு எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் சார் புரியும், இல்ல புரியாது சார். அண்டர் செக்ஷன் 122ல சப்செக்ஷன் 3 கிளாஸ், அந்த சப்செக்ஷன் 3ல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க, மிக முக்கியமானது. அது ஒரு ஜாமீன் பத்திரம் எழுதி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, ஜாமீன் பத்திரம் எழுதி கொடுக்கல, அப்ப அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு நாள் ஜெயில வச்சிருக்க முடியும்? அதிகபட்சம் 3 வருஷம் வச்சிருக்க முடியும். 73 ஐபிஎஸ்ல வந்து கேஸ் போடுறாங்க, 73 வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், அதிகபட்சம் எவ்வளவு நாள் வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ல வச்சிருக்க முடியும்? தனிமை சிறையில எவ்வளவு நாள் ஒரு ஆளை வச்சிருக்க முடியும் சார்? 3 months சார். 3 months. அதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸா 2 weeks வைக்க முடியுங்களா? இல்ல சார், அதாவது கன்விக்ஷனை பொறுத்து. கன்விக்ஷன் வந்து லாங்கா இருந்ததுன்னா 3 weeks வைக்க முடியாது, 7 அப்படியே 7 days 14 days அப்படி. அந்த 7 days 14 days எந்த இடத்துல யூஸ் ஆகும்? அதே போல செக்ஷன் 9ல எப்படி நடத்தணும், டிப்பு எப்படி நடத்தணும், எவிடன்ஸ் ஆக்ட் படி அதெல்லாம் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு, நான் பிறகு சொல்றேன். இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு சொன்னா, அந்த செக்ஷன் 31ல சப்செக்ஷன் 2ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க பாருங்க. அண்டர் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2 ப்ரொவிஷன்ல பி, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 2 மடங்கு தண்டனையை வழங்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன செக்ஷன்ல தான் சார் கேள்வி வரும். 122ல சப்செக்ஷன் 3 அதுல ப்ரொவிஷன் சொல்றாங்க 3 வருஷத்துக்கு மேற்பட்டு அவரை சிறையில வைக்க கூடாது. இந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அண்டர் செக்ஷன் 122 சப்செக்ஷன் 3 அதுல ப்ரொவிஷன் வந்து நீங்க மறக்க கூடாது. சப்செக்ஷன் 4 பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கை, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கிட்ட இருந்து ஜாமீன் கேட்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேங்கா தான் இருப்பானு, ரவுடிஸ் எல்லாம் வழிப்பிரி கொலை பண்றவன் திருடுறவன்ல ஒரு 4 பேர் 5 பேரா இருப்பாங்க. இவனும் சேம் மேனர்ல வந்து திருடுறாங்க, வீடு பூந்து திருடுறது அல்லது வழிப்பறி பண்றது, ஒரே வகையான குற்றங்களை தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட வந்து ஜாமீன் கேட்கறாங்க, அதுல யாராவது ஒருத்தன் என்ன பண்ண ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சப்செக்ஷன் 2ல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அது பற்றிய தகவல் அனுப்பணும். இவர் மீது என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் எடுத்து சொல்றோம். அப்ப அந்த உத்தரவு வந்து ஜட்ஜி என்ன பண்றது, கேட்க மாட்டாரு, ரிஜெக்ட் பண்றாரு. பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணலாம், செஷன்ஸ் கோர்ட் போயிட்டு அங்க நாம ஒரு மனு தாக்கல் செய்து ஒரு உத்தரவு வாங்கிட்டு வரலாம். அதேதான் இங்க சொல்றாங்க, சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 122 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, ஒரு தொடர்ச்சியான ஒரே மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கு, அதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அக்யூஸ்ட் இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து ஜாமீன் கேட்கறாங்க. அப்ப ஜாமீன் கேட்கிறப்ப சப்செக்ஷன் 2 படி என்ன பண்ணும், அமர்வு நீதிபதிக்கு இது சம்பந்தமான விஷயங்களை அனுப்பணும்னு சொல்றாங்க. அப்ப அங்க ஒரு உத்தரவு போடுறாங்க, நீங்க எல்லாம் ஜாமீன் கொடுத்துதான் ஆகணும். சில சந்தர்ப்பங்கள்ல சப்செக்ஷன் 2ஓ 3ஓ அதனுடைய கால அளவானது எந்த அளவுக்கு ஜாமீன் கேட்கப்பட்டது, 1 வருஷத்துக்கோ அல்லது 6 மாசத்துக்கோ அல்லது 3 வருடத்திற்கோ. ஏன்னா 106 பொறுத்தவரை 3 years கொடுங்கன்றாங்க, 107ல 1 வருஷம் கொடுங்கன்றாங்க. அந்த கால அளவுகளை வந்து மீறக்கூடாது. அதை மீறி வந்து ஜாமீன் கேட்கறாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், செஷன்ஸ் கோர்ட் போயிட்டு அங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த உத்தரவு வந்து நம்ம ரத்து பண்ண சொல்லி நாம முறையீடு செய்யலாம். இதான் சப்செக்ஷன் 5. இப்போ சப்செக்ஷன் 6 ஜெயில இருக்காரு, ஜெயில் அத்தாரிட்டி இருக்காங்க. இப்ப ஜெயில் அத்தாரிட்டி இருந்து ஜாமீன் கேட்கணும். அப்ப அந்த அளவுல என்ன பண்ணுவார், அவர் ஒரு உத்தரவு வந்து எந்த கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்களோ, ஒரு உத்தரவை எந்த நீதிமன்றம் பிறப்பித்ததோ அந்த நீதிமன்றத்திடம் அல்லது அந்த நடுவரிடம் இது சம்பந்தமாக உடனே தெரியப்படுத்தணும்.
ஏன்னா அந்த கோர்ட்டினுடைய அல்லது அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய ஆர்டருக்காக நாம காத்திருக்க வேண்டும். சப்செக்ஷன் 7. சரிங்க, நீங்க அமைதியா இருக்கணும்னு சொல்லிதான் வந்து ஜாமீன் கேட்கறாங்க. அப்ப ஜாமீன் தரவே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப அந்த தண்டனை அவர் வந்து ஜெயில வைக்கலாம். அந்த தண்டனை பாத்தீங்கன்னா வெறும் சாதாரண தண்டனை, சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் தான் கொடுக்கணும். சாதாரண சிறை தண்டனை தான் கொடுக்க வேண்டும். இதுதான் சப்செக்ஷன் 7. சப்செக்ஷன் 8 பொறுத்தவரை இப்ப நன்னடத்தைக்கான ஒரு பிணையம் அவர் கொடுக்க தவறிவிட்டார். இப்ப அதனால வந்து என்ன பண்றாங்க, டிஃபால்ட் பண்ணிட்டாரு. அதனால வந்து அவருக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கிறாங்க. அப்ப 108 படி என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதோ சாதாரண சிறை தண்டனையாகும். 109, 110 படி நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்களோ அப்ப அந்த நீதிபதி என்ன செய்யலாம்னா அந்த சிறை தண்டனை சாதாரண சிறை தண்டனையாக விதித்து தண்டிக்கலாம். சப்செக்ஷன் 7ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயத்தை 8ல கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றாங்க. 108 ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறாங்க, அல்லது 109 ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறாங்க, அல்லது 110 ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறாங்க. இந்த 108, 109, 110 ப்ரொசீடிங்ஸ் எடுக்கின்ற பொழுது அப்ப நீதிபதி நினைக்கிறாரு சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் தான் கொடுக்க முடியும். அப்ப சப்செக்ஷன் 7ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா 106, 107க்கு பொருந்தும்னு அர்த்தம். சப்செக்ஷன் 8ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் 108, 109, 110 பொருந்தும்னு அர்த்தம். அண்டர் செக்ஷன் 123, இந்த 123 பாருங்க, இதே 123 வேற ஒரு இடத்துலயும் இருக்கு. ஒரு ஜாமீன் கொடுக்குறாங்க, பவர் டு ரிலீஸ் பர்சன்ஸ் imprisoned ஃபார் ஃபெயிலிங் டு கிவ் செக்யூரிட்டி. ஒரு ஜாமீன் கொடுக்க தவறியதற்காக சிறை வைக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான அதிகாரம். ஜாமீன் கொடுக்க தவறிட்டாங்க, அதனால ஜெயில வச்சுட்டாங்க. ஜெயில வச்சிருக்கவங்களை வெளியில விடணும். அப்ப அண்டர் செக்ஷன் 117 கீழே வந்து ஒரு நிர்வாகத்துறை நடுவர், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அண்டர் செக்ஷன் 117 படி. அப்ப அண்டர் செக்ஷன் 117 எதை பத்தி சொல்லுது? ஆர்டர் டு கிவ் செக்யூரிட்டின்னு சொல்லுது. ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிப்பது. இந்த உத்தரவு யார் பிறப்பிக்கிறாங்க? இந்த ஆர்டர் பாஸ் பண்றது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அப்ப எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்றாங்க, ஜாமீன் கொடுக்க சொல்லி அண்டர் செக்ஷன் 117ல கேட்கறாங்க, கொடுக்க முடியல நம்ம ஆளால. அப்ப அக்யூஸ்ட பிடிச்சி ஜெயில வச்சிடறாங்க. ஜெயில வச்ச பிறகு ஒரு மாவட்ட நடுவர் அல்லது வேற சூழ்நிலையின் காரணமா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது சிஜிஎம், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், இந்த சிஜிஎம்மும் இந்த சாப்டர் படி ஜாமீன் கொடுக்க யார் யார் தவறிட்டாங்களோ அவங்கள சிறையில வைக்கலாம் அல்லது விடுவிக்கலாம்னு அவங்க தீர்மானிப்பாங்க. அண்டர் செக்ஷன் 123 சப்செக்ஷன் 2 படி ஜாமீன் கொடுக்க தவறியதற்காக எவரேனும் சிறை வைக்கப்பட்டிருக்கும் பொழுதெல்லாம் அப்ப ஹைகோர்ட்டோ அல்லது செஷன்ஸ் கோர்ட்டோ அல்லது வேற ஏதாவது நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 117 கீழே ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பிறப்பித்த ஒரு உத்தரவு அல்லது அந்த உத்தரவுல பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட கலெக்டரோ அல்லது சில சூழ்நிலை சிஜிஎம்மோ ஜாமீன் கேட்டிருக்கிற தொகை, அந்த ஜாமீன்தாரர்களுடைய எண்ணிக்கை அல்லது கால அளவை குறைத்து உத்தரவை பிறப்பிக்கலாம். சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க, ஜாமீன் கொடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 117 படி பிரிவு 123 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க, ஜாமீன் கொடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 117 ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவங்களை ஜெயில வைக்கலாம் அல்லது விடுதலை பண்ணலாம்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, அப்படி ஜாமீன் கொடுக்க தவறிட்டாருன்னு சொன்னா அல்லது அவர் ஜெயில இருக்கும் பட்சத்தில் ஒரு ஹைகோர்ட்டோ செஷன்ஸ் கோர்ட்டோ அல்லது வேற ஏதாவது நீதிமன்றம் ஏதாவது ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னா 117 கீழே வந்து நிர்வாகத்துறை நடுவர் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அவரால் பிறப்பிக்கப்பட்ட அந்த ஆர்டர்ல ஒரு கலெக்டரோ அல்லது சில சூழ்நிலைகள் அடிப்படையில் சிஜிஎம்மோ இவங்க ஜாமீன் கேட்டிருக்கிற தொகையை விட குறைவான தொகையை குறைத்தே உத்தரவிடலாம். அதிகமான தொகையை அல்லது கால அளவை குறைத்தே உத்தரவிடலாம். 3 வருஷம்ல நீங்க ஜாமீன் கொடுன்னு சொல்றது கூட 2 வருஷம் அல்லது 1 வருஷம் சொல்லி கூட குறைச்சி ஜாமீன் கேட்கும். இதுதான் சப்செக்ஷன் 2.
சப்செக்ஷன் 3 பொறுத்தவரை அது போன்ற நபரை யார் ஒப்புக்கொள்கிறாரோ அவரை விட்டு விடலாம். எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு ஜாமீன் கொடுத்துட்டாருன்னு சொன்னா அவர் என்ன பண்ணா ரிலீஸ் பண்ணிடணும். ஆனாலும் அந்த நிபந்தனை எதுவும் தொடராது. அப்ப ஏதாவது கண்டிஷன் ஆர்டர்ல வந்து ஒருத்தர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கான்னு சொன்னா அந்த கண்டிஷனை வந்து நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. இதான் சப்செக்ஷன் 4. சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க, ஒரு நிபந்தனையில ஒரு மாவட்ட நடுவரோ அல்லது சிஜிஎம்மோ அல்லது அவருக்கு பின்னாடி அவருக்கு உள்ள பதவியில் உள்ள ஒரு நபரோ ஆனா செக்ஷன் 117 கீழே வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் நடுவர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அவரால் பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவுல வந்து விடுதலை அந்த விடுதலை என்ன பண்ணலாம், ரத்து செய்யலாம். அண்டர் செக்ஷன் 123 சப்செக்ஷன் 5 படி ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பிறப்பிக்கப்பட்ட அவரால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவை ரத்து பண்ணலாம். சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க, இந்த நிபந்தனை உத்தரவு பொறுத்தவரை இது ரத்து செய்யப்பட்டிருக்கும் பொழுது அதை பிடிக்கட்டளையாக காவல் அலுவலர் என்ன பண்ணலாம், கைது செய்யலாம். சப்செக்ஷன் 7ஐ பொறுத்தவரை முதலில் அது போன்ற நபர்கள் எந்த கால அளவிற்கு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறாரோ, காவலில் இருக்கும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறதோ அந்த கால அளவு இன்னும் முடியாத பட்சத்தில் எஞ்சியுள்ள பகுதிகள், மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ஒரிஜினல் ஆர்டர் இருக்கு பாருங்க, அந்த நிபந்தனைகளுக்கு நீங்க செக்யூரிட்டி தராத போது ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு அல்லது மாவட்ட நடுவர் அவரால் பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு சில சூழ்நிலையின் காரணமாக சிஜிஎம் தலையிடலாம், கலெக்டரும் தலையிடலாம், சிஜிஎம் தலையிடலாம். அவர் எஞ்சிய காலத்துக்கு சிறை தண்டனை அனுபவிக்க முடியும் அல்லது மறுபடியும் விசாரணைக்கு மறுபடியும் அவர் வந்து சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கலாம். கொஞ்சம் பீரியட் இருக்கு, அந்த கொஞ்சம் பீரியடை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் ஜெயில வைக்கலாம். அல்லது அந்த நிபந்தனை மீறியதற்காக அந்த நிபந்தனை மீறப்பட்ட தேதிக்கும் அவ்வாறு நிபந்தனை உரிமையுடையராக இருந்திருப்பார் எனில் அந்த தேதிக்கும் இடையே உள்ள கால அளவிற்கான கால சமமான ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு அவர் வந்து ஜெயில வச்சிருக்கலாம். சப்செக்ஷன் 7ல சொல்றாங்க, ஒரு உத்தரவு பாஸ் பண்றாங்க, ஜெயில வச்சிருக்காங்க, அது வந்து ஒரிஜினல் ஆர்டர். 117 படி என்ன பண்றாங்க, எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. இந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டால் பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ அல்லது சிஜிஎம்ஓ தலையிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, அந்த கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணலாம், அவர் ஜெயில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிபந்தனைகளை மீறிய தேதிக்கும் அவ்வாறு நிபந்தனை உரிமை உடையவராக இருப்பார் எனில் அந்த அக்யூஸ்ட் அந்த தேதிக்கும் இடையே உள்ள கால அளவிற்கு சமமான ஒரு கால அளவாக இந்த 2 தேதி நிபந்தனை எப்ப மீறாரோ அது, ரெண்டாவது இவருக்கான உரிமை எப்ப இருக்கு, அக்யூஸ்டுக்கான உரிமை எந்த தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த தேதி. எடுத்துக்காட்டு 3 வருஷம் அவர் வந்து நிபந்தனை மீறிட்டாருன்னு சொல்லி ஜெயில வைக்கிறாங்க, ஆனா 2 வருஷத்துல வெளியில வந்துட்டாரு. இந்த விஷயம் வந்து கலெக்டர் தலையிடுறாரு அல்லது ஒரு சிஜிஎம் தலையிடுறாரு. அப்ப மீதம் ஒரு ஏறக்குறைய ஒரு 6 மாசம் பெண்டிங் இருக்கு. அப்ப இந்த 6 மாசம் பெண்டிங் பீரியடு எதுல இருந்து கணக்குல எடுத்துக்குவாங்கன்னா, மீறப்பட்ட தேதியிலிருந்தும் நிபந்தனை கண்டிஷன் வந்து வயலேட் பண்ணாரு பாருங்க, கண்டிஷன் வந்து எக்ஸிட் பண்ணிட்டாரு, அந்த தேதியிலிருந்து அவருக்கு சட்டப்படி உரிமை உள்ளது என்னது, ஏற்கனவே 2 வருஷம் இருந்துட்டாரு, இன்னும் 6 மாசம் தான் இருக்கணும். சட்டப்படி உரிமை உள்ளது 6 மாசத்துக்கு பிறகு. இதுக்கு இடைப்பட்ட காலத்துக்கு மீண்டும் ஒரு ஜெயில வச்சிருக்கணும். அதாங்க விஷயம். 3 வருஷத்துல 2 வருஷமும் இருந்துட்டாரு, வெளியில வந்துட்டாருன்னா இது சம்பந்தமா ஏதாவது அப்பீல் போகுதுன்னு சொல்லிட்டா அந்த அப்பீலை பொறுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லது சிஜிஎம் தலையிட்டு என்ன பண்ணா, இன்னும் 6 மாசம் நீங்க ஜெயில இருக்கணும்னு சொல்றதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது சப்செக்ஷன் 8 இருக்கு. இப்ப 7வது உட்பிரிவுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபரை பற்றி எஞ்சியுள்ள பகுதிக்கு அந்த மூல உத்தரவு நிபந்தனை இருப்பாரு, அந்த உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம் நடுவருக்கோ அல்லது நடுவரை அடுத்த பதவிக்கு வரக்கூடிய நடுவருக்கு ஜாமீன் தரும் பட்சத்தில் இந்த மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்கணும். இவரு வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு, அடுத்த மேஜிஸ்ட்ரேட் வராரு, அப்ப அவர்கிட்ட ஜாமீன் கொடுத்தலாம். அவர்கிட்ட ஜாமீன் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்யூஸ்ட் வந்து விடுதலை ஆயிடும். சப்செக்ஷன் 9ல சொல்றாங்க, 117ல வந்து நிர்வாகத்துறை நடுவர் பிறப்பிக்கப்பட்ட அந்த கட்டளையை பொறுத்து ஒரு கலெக்டரோ சிஜிஎம் தலையிட்டு
அவருடைய கட்டளையின்படி அந்த மாவட்டத்தில் உள்ள வேறு நீதிமன்றத்தின் ஒரு உத்தரவுப்படி எழுதி தரப்பட வேண்டும் அந்த பத்திரம். சப்செக்ஷன் 10ல சொல்றாங்க, அமைதியான நடத்தைக்காக அல்லது நன்னடத்தைக்காக இந்த ஜாமீன் பத்திரம் ஒன்று எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கட்டளை இருப்பாங்க. இதுதான் அந்த செக்ஷன் 123. செக்ஷன் 124, அப்ப செக்யூரிட்டி ஃபார் அன்எக்ஸ்பயர்டு பீரியட் ஆஃப் பாண்ட், ஜாமீன் பத்திரத்தில் எஞ்சியுள்ள காலப்பகுதிக்கு ஜாமீன். இந்த 123ல சொல்லப்பட்டிருக்காங்க பாருங்க, அதே விஷயம் தான் சார். இது கண்டிப்பா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கேட்க மாட்டாங்க. அதே மாரி கேட்டாங்கன்னா அந்த செக்ஷன் 122 சப்செக்ஷன் 3ல ஒரு ப்ரொவிஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜாமீன் கொடுப்பதற்கு தவறிட்டாங்க ஒரு ஆள், அப்ப அவங்கள வந்து சிறையில வைக்கிறோம். சிறையில வைக்கும் பட்சத்தில் அதிகபட்சம் எவ்வளவு நாள் வைக்க முடியும்? 3 வருஷம். இந்த ஒரு கேள்வி கேட்கலாம் சார். இதுதான் அண்டர் செக்ஷன் இந்த 110ல இருந்து 124 வரை உள்ளது.